இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் கிருபையும் சத்தியத்தோடு கூடிய தேவ சமாதானமும் நம்முடைய இருதயங்களில் எந்நாளும் நிலைத்திருக்க கடவுது என்ற அன்பு வாழ்த்துதலை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஒரு வாய்ப்பிற்காக அடியேன் பிதாவாகிய தேவனையும் கர்த்தரையும் ஸ்தோத்தரிக்கிறேன், தொழுது கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தற்காலம் குறிப்பாக அது பாஸ்ஓவர் சீசனாக அங்கே காணப்படுது. அப்போது பாஸ்ஓவர் சீசன் நினைவு கூறுதலுக்கான அந்த ஒரு நாட்களின் மத்தியில் நமக்கு தேவன் பாராட்டின ஒரு கிருபை. இன்றைய நாள் பொழுது நம்ம தியானிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ செய்தியானது, சகோதரர் அங்கே தெரிவித்தபடி நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்கள். இது ஆங்கிலத்தில் ப்ரிப்பரேஷன் டேஸ் ஃபார் த மெமோரியல், நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழாக சற்று நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகள் மூலம் நம்மை குறித்து பரிசோதித்து பார்க்கவும், விலையேறப்பெற்ற வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் அங்கே காணப்படும் போது கர்த்தருடைய பாடுகள், அவருடைய இப்பேற்பட்டதான பரிசுத்தமான பங்களிப்பு நமக்காக கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர் கொடுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளையும் நாம் நிதானித்து பார்க்கும்படியாகவும், அதில் நம்முடைய பங்களிப்பு எவ்வாறு அது காணப்படுகிறது என்பதை குறித்து பரிசோதித்து பார்க்கும்படியாகவும் தேவன் நமக்கு ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் அங்கே கொடுத்திருக்கார். அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் நிறுவிட்டதான அந்த நினைவு கூறுதலுக்கான பந்தி அனுசரிப்பு, அதை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் அதை யோசித்து பார்க்கணும். வருடத்திற்கு ஒரு முறை என்பது அது அடையாளத்தில் நாம் பங்கு பெறுவது மாத்திரம் அல்ல, அது நம்முடைய இருதயத்தில் வருடம் முழுவதும் அது நிதானிக்க வேண்டியவர்களாக அங்கே காணப்படுது. அப்போது இந்த பாடம் நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்கள் என சொல்லப்படும் போது நாம் எவ்வாறு ப்ரிப்பேர் ஆகணும், பாஸ் ஓவர் சீசனில் நாம் எப்படியாக அங்கே நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்தம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக அது பார்க்கப்படுது. அப்போது இந்த நினைவு கூறுதல் என்பது என்ன என சொல்ல முடியும்? நினைவு கூறுதலின் நாட்கள் என்ன சொல்கிறோம், நினைவு கூறுதலின் நாள் என்ன சொல்கிறோம். நம்முடைய புரிதலில் நினைவு கூறுதல் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நமக்குண்டான பதில் என்ன கிடைக்கும்? நினைவு கூறுதல் என்றால் என்ன? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுவது என்பதாக அங்கே சொல்ல முடியும். அன்பானவர்களே, இதுக்கு ஒரு டெஃபனிஷன் அங்கே சொல்ல முடியுமா என பார்க்கும்போது, இல்லை இதுக்கு உண்டான ஒரு விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, மீட்கும் பொருளாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்காக மரணிச்சதை நினைவு கூறும்படியாக அல்லது எண்ணி பார்க்கும்படியாக அந்த ஒரு ராபோஜனத்தின் நம்முடைய பங்களிப்பு, அது ஒரு வருடாந்தர பரிசுத்த அனுசரிப்பு என்பதான ஒரு விளக்கம் அங்கே காணப்படும். ஸோ மீட்கும் பொருளாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்திற்கு மரணிச்சதை நினைவு கூறும்படி, எண்ணி பார்க்கும்படி அந்த ஒரு ராபோஜனத்தில் நாம் பங்கெடுப்பதற்குண்டான வருடாந்திர ஸ்லாக்கியம், அப்பேற்பட்டதான பரிசுத்த அனுசரிப்பு என்பது தான் நினைவு கூறுதல் அல்லது நினைவு கூறுதலின் நாள் என்பதாக நம்ம சொல்ல முடியும். அன்பானவர்கள், அப்போ இந்த ஒரு நாளுக்காக நாம் இப்போ ஆயத்தமாகிறோம். ஸோ அப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்கள். ஸோ நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோம் அந்த ஒரு பந்தி அனுசரிப்புக்கு? அன்பானவர்களே, இந்த ஒரு வருடாந்திர கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக அங்கே காணப்படுறோம். இந்த வருடாந்திர கணக்கு ஒப்புவிக்கும் போது நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்தப்படுத்தி நம்முடைய புளிப்புகளெல்லாம் நம்ம அகற்றினவர்களாக மிகவும் பரிசுத்தமான வகையில் அங்கே நம்ம அந்த பந்து அனுசரிப்புக்கு செல்ல வேண்டியவர்களாக இருக்கும். அப்போ அந்த மிகவும் பரிசுத்தமான வகையில் நாம் அங்கே தற்காத்து கொள்ள வேண்டும் என சொல்லும்போது நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டியவைகள் என்ன? அந்த புளிப்பான விஷயங்கள். அப்போ அந்த புளிப்பான விஷயங்கள்ங்கும் போது நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மைனஸை நாம் இன்றைக்கி எடுத்து பார்த்துட்டு இதையெல்லாம் நீங்கள் அகற்றிடுங்க என்பதாக நம்ம சொல்லணும். அப்படின்னம்னா அது சரியான ஒரு பாடமாக நம்முடைய இருதயத்தில் அது பதியாது. அப்போ சகோதரருடைய எழுத்துக்களில் இந்த நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்களை குறித்து என்னென்ன அங்கே தகவல்கள் அங்கே காணப்படுது. அப்போ அந்த தகவல்களை நம்முடைய இருதயத்தில் பதிய வைக்கும்போது அதற்கே உண்டான கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு பரலோக மண்ணால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன இருந்ததுன்னு நீங்கள் நிதானித்து பார்த்தீங்களா?
ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே இன்னைக்கு பரலோகம் பண்ணால் என்ன இருந்துச்சு? கீழ்ப்படிதல். ஓகே, அது ஒரு வார்த்தை. நான் கேட்டது ஒரு சென்டென்ஸ். அது சரியான ஒரு 4-5 வார்த்தைகள் அங்கே காணப்பட்டுச்சு. என்னங்கிறது பார்க்க முடியுமா? கீழ்ப்படிதல். புரியல. பாருங்களேன், நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் ஒரு சின்ன ஒரு வசனத்தை கூட நம்மளால் வந்து பதிய வைக்க முடியும். இது ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சொல்ல வரல. சொல்லுங்க சிஸ்டர். நான் கேட்டது அதனுடைய விளக்கம். விளக்கத்தில் ஃபர்ஸ்ட் 4 வார்த்தை தான் அந்த இடத்துல காணப்பட்டுச்சு. கீழ்ப்படிதல் நமக்கு கொடுக்கப்பட்ட என்னங்களும் பரீட்சை, டெஸ்டிங். அன்பானவர்களே, அப்போ இந்த ஒரு ஆயத்த நாட்கள்ல எந்த அளவுக்கு நாம கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக அங்க காணப்படுறோம், அதுவே உங்களுக்கான ஒரு பரீட்சையாக, அது ஒரு பரிசோதிக்கக்கூடிய, அது ஒரு சோதனையாக அது நமக்கு நம் மத்தியில் அது காணப்படுது. ஸோ கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியமாக இந்த நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்களில் சற்று நாம் வந்து யோசிக்க வேண்டியவங்களாக இருக்கும். அப்போ நம்ம குறித்து எந்த அளவுக்கு நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நியாயம் தீர்க்கப்படாத வகையில் நம்மளை தற்காத்து கொள்ள முடியும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய ஆதார வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 11 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கு? நிதானித்து அறிந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஸோ அன்பானவர்களே, நம்மளை குறித்து நாம அதிகம் பரிசோதிக்க வேண்டியவங்களாக அங்கே இருக்கும். ஸோ இந்த நினைவு கூறுதலின் ஆயத்த நாட்களில் குறிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும்னா, நம்மை குறித்து செல்ஃப் எவாலுவேட் அங்கே செய்ய வேண்டும். அப்போ நம்ம செல்ஃப் எவாலுவேட், அதாவது நிதானித்து பார்க்கும்போது நான் எந்த அளவுக்கு காணப்படும், அர்ப்பணித்து உள்ள வந்த நாட்கள் துவங்கி இன்றைய வரைக்கும் எனக்குள்ள காணப்படக்கூடிய அந்த குணலட்சண மாறுபாடுகள் எந்த அளவுக்கு காணப்படுது, எந்த அளவுக்கு நான் ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி படிப்படியாக சென்று கொண்டு இருக்கிறேன் என்பதனுடைய அந்த ஒரு விகிதாச்சாரம் வருடாந்திர கணக்கு பார்க்குதல்ல நம்ம சற்று ஒப்புவித்து பார்க்க வேண்டியவர்களாக அங்கே காணப்படுறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக அங்கே காணப்படுறார் இல்லைங்களா? நமக்கு எல்லாத்துக்குமே ரோல் மாடல் யாராக அங்கே காணப்படணும்னா நம்முடைய மூத்த சகோதரர்களை வச்சுக்கணும். கரெக்டா? நமக்கு ரோல் மாடலாக யார் இருக்காங்க அன்பானவர்களே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லா காரியத்திற்கும் எல்லாவற்றிற்கும் நமக்கு ரோல் மாடலாக அங்கே காணப்படுறார். அவர் ஒருவரே தானாக எல்லா காரியங்களையும் தனி ஆளாக அந்த 3.5 வருஷம் செய்து முடிக்க வேண்டியவராக அங்கே காணப்பட்டார். அப்போ அவர் தனி ஒருவராக அந்த ஆலயத்தை மிதித்து எல்லா காரியங்களையும் அவர் செவ்வனே நிறைவேற்ற வேண்டிய ஒரு மாபெரும் வேலையை அவர் செய்தவராக அங்கே காணப்பட்டார். அவருடைய அந்த 3.5 வருட ஊழியத்தில் குறிப்பாக நம்ம பார்த்துட்டோம்னா அன்பானவர்களே, அவருடைய இருதயம் எந்த அளவுக்கு பலவீனம் அடைஞ்சிருக்கு, எப்பேற்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள். ஏன்னா அவர் வந்து பரிபூர்ணராக அங்கே இருந்துட்டவர். ஒரு பழிச்சொல் வரும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது எந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்புக்குள்ளே போயிருக்கு. இப்போ நம்ம வந்து நேரிய பாதையில் நம்ம நடந்து செல்கிறோம், நாம் நியாயமான வகையில் நம்ம நடந்துக்கிறோம், நேர்மையானவர்களாக அங்கே காமிச்சிக்கும் போது ஒரு குற்றப்பழிச்சொல் வந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் பாதிப்பாகும். நம்ம அதை செஞ்சிருக்கவே மாட்டோம், ஆனால் செஞ்சிட்டதாக சொல்லி ஒரு குற்றப்பழி வந்துட்டா எந்த அளவுக்கு நம்ம வந்து பாதிப்படையும். சரி, நான் இது செய்யவே இல்லை, இருந்துட்டாலும் என்னுடைய சகோதர சகோதரிகள், என் உறவினர்கள், என்னுடைய அண்டை வீட்டார் என் மேலே இப்படி ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, நான் இதை செய்யவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரிபூர்ணமான மனுஷன், எதையுமே செய்யாத ஒரு மனுஷன் இப்பேற்பட்ட அபாண்டமான குற்றங்களை அவர் மீது பழிச்சொல்லாக வைக்கும்போது அவர் எந்த அளவுக்கு அவருடைய இருதயம் நொறுங்கினதாக இருக்குன்னு சொல்லி 69ஆம் சங்கீதம் 20வது வசனத்துல நம்ம வந்து வாசிக்க முடியும். அதை வாசிங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஸோ அவர் தேற்றுகிறவர் யாராவது எனக்கு இருப்பாங்களாம். அவர் பார்த்தார், வசனம் அப்படித்தானே சொல்லுது. எனக்கு யாராவது ஒரு கம்பேனியன்ஷிப் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்களா, யாராவது ஆறுதல் வார்த்தை சொல்றதுக்கு இருக்கிறாங்களான்னா அவர் தனி ஒருவராக தான் அங்கே செயல்பட்டதாக சொல்லி பார்க்கும்.
அவருடைய அர்ப்பணிப்பு தொடங்கி அவருடைய மரணம் வரைக்கும் அவர் எப்படியாக செயல்பட்டார்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஏசாயா 63 3வது வசனத்தை வாசிங்க. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் ஒருவனாய் ஆலயத்தை மிதித்தேன். இது அறுவடையினுடைய பகுதிக்கு எடுத்துக்காட்டான ஒரு வசனமாக அங்கே சகோதரருடைய எழுத்துக்களில் காணப்படும். ஆனால் அதனை தொடர்ந்து பின்னாடி பாருங்க, ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. அப்போ நேரடியான வார்த்தைகளை பார்க்கும்போது நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் என்பதாக சொல்றார். அவர் கான்சக்ரேஷன் தொடங்கி குறிப்பாக பார்த்துட்டோம்னா அவருடைய மரணம் வரைக்குமே அவர் தனி ஒருவராக செயல்பட வேண்டியதாக இருந்தது. ரீசன் என்ன? ஏன்னா அவர் ஒருத்தர் மாத்திரம்தான் அந்த யோர்தான் நதிக்கரையில் தன்னை பிரதிஷ்டைக்கு உட்படுத்தப்பட்ட பிற்பாடு அவர் தனி ஒருவராக மாத்திரமே அவர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவராக இருந்தார். மற்ற சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாங்களா? இல்லை அன்பானவர்களே. தான் ஒருவராய் அந்த ஒரு ஆலயத்தை மிதிக்க வேண்டியவர், அதாவது மற்றவர்களுடைய எந்த ஒரு துணையும் அங்கே இல்லாமல் அவர் தனியாக செயல்பட வேண்டியதாக இருந்தது. அப்படியா? ஆமாம் அன்பான சகோதர சகோதரிகளை, செர்மோன் புக்கில் பாருங்களேன். பிகாஸ் ஹி அலோன் had been begotten of the Holy Spirit. அவர் தனி ஒருவராக அங்கே அவர் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவராக இருந்தார். அவருடைய நண்பர்களோ சிநேகிதர்களோ இல்லை சீஷர்களோ அப்போஸ்தலர்களோ அங்கே ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படாத ஒரு நிலை, தனி ஒருவராக எல்லாவற்றையும் அங்கே செய்ய வேண்டியவராக அங்கே காணப்பட்டார். அப்போ அந்த ஒரு 3.5 வருட ஊழியத்திலையும் தனி ஒருவராக அவர் பிதாவினால் நொறுக்கப்பட்டவராகவும் மற்ற இஸ்ரேலர்களால் அவர் அவமானப்படுத்தப்பட்டவராகவும் நிந்திக்கப்பட்டவராகவும் பரீட்சிக்கப்பட்டவராகவும் அங்கே காணப்பட்டார். ஆனால் அவர் ஒருவராக அங்கே செயல்பட்டுட்டாலும் பாருங்க, ஒரு செயல் ஒரு விளக்கத்தின் மூலம் நான் அதை விளக்க விரும்புகிறேன். பாருங்க, அவர் தனி ஒருவராக அவர் செயல்படக்கூடிய காரியம், அவருடைய டெஸ்டினேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிதாவினிடத்துல முன்பு இருந்த இடத்துக்கே போகணுங்கிறது தான். அப்போ அவர் தனி ஒருவராக அந்த ஊழியத்தை மேற்கொண்டவராக அங்கே காணப்படுறார். அவரிடத்துல எப்பேற்பட்ட நிந்தைகள் அவமானங்கள் அங்கே கடந்து வந்துட்டாலும் அவர் தனி ஒருவராக அந்த விஷயத்தை அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினராக காணப்பட்டார். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக குற்ற நிவாரண பலியாக அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். ஆயினும் பிதாவாகிய தேவன் அவரை நொறுக்க சித்தமுள்ளவராக அங்கே காணப்பட்டார். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 53 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது தேவன் அவருடைய தகப்பன் அவர் என்ன பண்றாருன்னா அவரை நொறுக்க சித்தமாக அவர் கொண்டிருந்தார். குற்ற நிவாரண பலியாக அங்க ஒப்பு கொடுக்க வேண்டியது பாவத்திற்காக அவர் மீட்கும் பொருளை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக. அன்பானவர்களை, ஏன் அப்படி செய்யணும்? ஏன் அவர் நொறுக்க சித்தமாகணும்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரணும், மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே ஒப்பு கொடுக்க வேண்டியது தேவனுடைய தெய்வீக திட்டம். அவ்வாறு மீட்கும் பொருள் கொடுத்தா பாவ உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மீட்பை பெற்றுக்கொண்டு ஜீவன் அடையும்படியான ஒரு ஸ்லாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஜெனரல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அப்போ ஏன் அவரை நொறுக்க சித்தமாகணும்னு சொல்லி சகோதரருடைய எழுத்துக்களில் பார்க்குறோம். தமிழாக்கம் கொடுக்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஸோ ரீஃபரன்ஸ் நம்பர் 3591 paragraph 3, to permit him to demonstrate his loyalty and faith even unto death, so that he might the more abundantly reward him. To permit him to demonstrate his loyalty, அவருடைய சொல் தவறாமையை அவர் கொடுத்திட்டதான வாக்கை நிறைவேற்றுகிறாரா என்பதை குறித்த ஒரு பரிசோதனை என்பது தேவனுடைய நொறுக்க சித்தமாகுதல் மூலம் அங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக அங்க இருக்கு. டு டெமான்ஸ்ட்ரேட் ஹிஸ் லாயல்ட்டி, அவருடைய சொல் தவறாமையை அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறாரா என்பதை பரிசோதிப்பதற்காகவே இப்பேற்பட்ட அந்த ஒரு நொறுக்க சித்தமாகுதல் அங்கே ஒப்பு கொடுக்கப்படுது. பிற்பாடு அவர் தன் மீது கொண்ட விசுவாசத்தை நிரூபிக்கும்படியாகவும் அந்த நொறுக்க சித்தமாகுதல், அதுவும் மரண பரியந்தம் அதை அவர் நிறைவேற்ற வேண்டியவராக, அன்டு ஹிஸ் டெத், அவர் மரணம் வரைக்கும் அதை செய்யறாரா என்பது பரிசோதிக்கப்பட்டவராக அங்கே காணப்பட்டுச்சு. எதுக்காக என பார்க்கும்போது அன்பானவர்களே, அந்த குற்ற நிவாரண பலியாக அங்கே ஒப்பு கொடுக்கிறது மீட்கும் பொருள்.
ஆனா அங்க நொறுக்க சித்தமாகுதல் மூலம் அங்க தேவன் அவருக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, இதனால் தேவன் அவருக்கு வெகுமதி அளிக்க முடியும் என்பதை அவருடைய தெய்வீக ஏற்பாட்டில் இப்பேற்பட்ட ஒரு உன்னதமான ஏற்பாடை தேவன் அங்கு கொண்டிருந்தார். அதன் நிமித்தம் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த மகிமையில் பிரவேசிப்பதற்கு அங்க ஸ்லாக்கியமாச்சு. அப்பேற்பட்டதான அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய நாம் நம்மை என்ன அங்க செய்ய வேணும்னா, நொறுக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார், நம்மை நொறுக்க ஒப்படைக்கணும் அன்பானவர்கள். அப்போ நமக்கு பார்க்கிறோம் இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் குறிப்பாக நாம அர்ப்பணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். பாருங்க, நாம அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக வெகு நாட்கள் அங்க காணப்படுறோம். இந்த ஒரு ஸ்லைட்ல பாருங்களேன். இப்போ ஒருவேளை நம்ம அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக அங்க காணப்படும் போது நம்முடைய கிரியை ஒருவேளை செயல்படாம அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நமக்கு பின்னாடி வந்துட்டவங்க தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன, அதுல என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை உணர்ந்து அவருடைய ஓட்டம் சீரிய வகையில் அவங்க செயல்பட்டு அவங்களுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் தேவன் விரும்பிட்டதை அவங்க நிறைவேற்றி அவர்கள் வெகுமதியில கலந்து போயிடுவாங்க. அன்பானவர்களே, அதே ரீதியில பார்க்கும்போது நமக்கு முன்னாடி வந்தவங்களாகட்டும் இல்லை பின்னாடி வந்தவங்களாகட்டும், அதை தாண்டி நம்முடைய அர்ப்பணிப்புல சீரான ஓட்டம், என்னுடைய இந்த பங்களிப்பு என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நிதானித்து சீரிய ஓட்டம் ஓடுறவங்க ஒரு வகுப்பார். ஆனால் அதே நேரத்தில் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நான் என்ன செய்யணுங்கிறத ஒரு நிதானம் இல்லாமல் காற்றில் அலைகழிக்கப்பட்டவர்களாக அங்கும் இங்குமாக போய் ஓடி முடிக்க வேண்டிய அந்த குறுகலான பாதையில், நேரிய பாதையில் அதை செவ்வனே செய்து முடிக்காதவர்களாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட், அதாவது அந்த லக்கை அடையிறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் தவறி விடுகிறவர்களாய் விழுந்து போகிறவர்களாக அங்கே காணப்படுறாங்க. அப்போ நம்முடைய அர்ப்பணிப்பு சரியாக தான் ஆரம்பிக்கிறோம், ஆனால் சரியான வகையில் அங்கே நம்ம நிறைவேற்றுகிறோமா என சொல்லும்போது அது கேள்விக்குறியாக அங்கே காணப்படுது. அன்பானவர்களே, அப்போ இப்போ ஏற்பட்ட அந்த ஒரு நிதானிப்போடு இந்த ஒரு நினைவு கூறுதலின் ஆயத்த நாட்களில் நம்மை குறித்தே நாம் பரிசோதிக்க வேண்டியவங்களாக அங்கே இருக்கும். என்னுடைய ஓட்டம் அங்கே ஆரம்பிச்சிருச்சு, என்னுடைய கான்சக்ரேஷனில். அப்போ நான் எந்த அளவுக்கு நான் ஓடிட்டு இருக்கிறேன், அது சரியான நேரிய பாதையில் ஓடிட்டு இருக்கிறேன்னா, தேவன் பகிர்ந்தளித்த அந்த ஊழியத்தை செஞ்சு குறுகலான பாதையில் போயிட்டு இருக்கிறேனா என்பதை சற்று நிதானித்து பார்க்க வேண்டியவங்களாக அங்கே இருக்கிறோம். ஒருவேளை இந்த காற்றினால் அலகடிக்கப்படுகிறவர்களாக முன்னும் பின்னுமாக ஒருவேளை நம்முடைய இந்த பூமிக்குரிய ஓட்டத்தில் நம்முடைய பூமிக்குரிய ஆசைகளுக்கு நான் என்னை உட்படுத்தி கொண்டு நான் தவறி விடுகிறவரனாக காணப்பட்டு போயிறேன்னா சற்று நிதானிக்க வேண்டியவங்களாக அங்கே பார்க்கப்படும். இப்போ நாம் எப்படியாக அங்கே காணப்படுறோன்னா, அந்த ஜீவனுள்ள கற்களாக ஆவிக்கேற்ற மாளிகையில் நம்ம ஒன்று கூட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த ஆவிக்குரிய மாளிகையில் நம்ம ஒன்று கூட்டப்படணும்னா நாம் ஆவிக்குரிய கற்களாக அங்கே காணப்படுறோம். அந்த ஆவிக்குரிய மாளிகையில் நம்ம சரியான வகையில் பொருத்தப்படணும்னா நாம் என்ன பண்ணப்பட வேண்டியவ இருக்கிறோம்? செதுக்கப்படுதல் அங்கே தேவைப்படுது. ஷார்ப்பனிங் த எட்ஜஸ் என்பதாக சொல்லுவாங்க. ஸோ சரியான வகையில் நான் அந்த இடத்துல போய் பொருந்தணும். அவ்வாறு தான் என்னால் அந்த ஒரு பகுதிக்கு என்னுடைய பங்களிப்பை சரியான வகையில் நாங்கள் கொடுக்க முடியும். அந்த ரீதியில் பார்க்கும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். சோ நாம இப்போ ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக என்ன பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்? கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப ஜீவனுள்ள கற்களை போல நாம் அந்த ஆவிக்குரிய மாளிகையில கட்டப்படுவதற்கு சரியான வகையில் நம்ம பொருத்தப்படணும். ரைட்? அப்ப சரியான வகையில பொருத்தப்படணும்னா தேவன் விரும்பாத சில குணலட்சணங்கள் அங்க காணப்படலாம். பாருங்க, அந்த இடத்துல ஆவிக்குரிய கற்கள் அங்க ரெடியா இருக்கு. இப்ப இவைகள் ஒன்று கூட்டப்படணும். ரைட்? இப்ப ஒன்று கூட்டப்படணும்னா எது தடையா இருக்கு? ஒருவித கேப் இல்லைங்களா? அந்த கேப்ல என்ன காணப்படுதுன்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, அவற்றை தேவன் விரும்பாத குணலட்சணங்கள் ஒருவேளை காணப்படலாம். அப்போ அந்த குணலட்சணம் என்பது ஒருவேளை என்னிடத்துல
அந்த தீய குணலட்சணங்கள் ஒருவேளை காணப்பட்டிருந்தா தேவன் அதை விரும்பல அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணிடணும்னா அதை நான் களைஞ்சு போட்டுறணும். அப்போ களைஞ்சு போட்டாதான் நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட முடியும் அன்பானவர்கள். அதே ரீதியில தான் பார்க்கும்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உடன் சகோதர சகோதரிகள் அவங்களுக்கும் இப்பேற்பட்டதான ஒரே டெஸ்டிங் தான், ஒரே அழைப்பு தான். அப்போ அவர்களும் அது போல காரியங்களை மேற்கொண்டு அவர்களும் ஒன்று கூட்டப்படும் போது தான் நாம இசைவானவர்களாக சகோதர ஐக்கியத்தில் பலப்பட்டு நம்மை நாமே பரிசோதித்து நாம் அந்த ஆவிக்கேற்ற மாளிகையில் ஆவிக்கேற்ற கற்களாக அங்க பொருத்தப்பட முடியும் அன்பான சகோதர சகோதரி. அப்போ இதற்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னவாக இருக்கிறாரு? அவர் என்னவாக காணப்படுகிறார் என சொல்லும்போது அவர் தலைக்கு மூளைக்கல். அவர் தான் ஃபவுண்டேஷன் அன்பானவர்களே. அப்போ நாம இப்போ ஒன்று கூட்டப்படுறோம், ஒன்று கூட்டப்படுறோம், நமக்கு சத்தியம் சொல்லிக் கொடுக்கப்படுது, கரெக்டு, நம்ம ஊழியங்களை மேற்கொள்றோம், இப்படியாக சபை ஜனங்கள் இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒன்று கூட்டப்படுகிறார்கள். ஆனா ஒன்று கூட்டப்படுகிறவர்கள் இணைக்கப்படணும். இப்ப பாருங்களேன், தலை அங்க காணப்படுறாரு, ஆனா சபை ஜனங்கள் ஊழியங்கள் தங்களுக்கு உண்டான வேலைகளை செய்யறாங்க. ஆனா ஒன்று கூட்டப்பட்டவர்களாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்களான்னா இல்லை. அன்பானவர்களே, அப்ப நாம் ஆவிக்குரிய ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையில நாம் அங்க போய் சேர்க்கப்படணும்னா அந்த மூளைக்கல்லோட என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா சபை ஜனங்கள் இணைக்கப்பட்டவர்களாக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வகையில அங்க நாம ஊழியர்களை மேற்கொள்ளணும். அப்படி இருந்தா தான் ஆவிக்கேற்ற மாளிகையில நாம சரியான வகையில பொருந்த கூடியவர்களாக அங்க காணப்படும். ஸோ முன்னாடி ஸ்லைட்ல ஊழியங்களை மேற்கொண்டோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ தலையாகத்தான் வச்சு நம்ம செய்யறோம். பட் ஆனா அந்த ஒரு இணைக்கப்படுதல் என்பது அங்க காணப்படல. There was a communication gap. அன்பானவர்களை, அப்படியாக பார்க்கும்போது இந்த ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையில நம்ம ஊழியங்கள் மேற்கொள்வது என்பது அது தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய இணைப்பு என்பது அங்க அவசியமாக இருக்கு. ஸோ அப்படி இருந்தா தான் நாம ஜீவனுள்ள கற்களை போல அந்த ஆவிக்கேற்ற மாளிகையில் நாம ஒன்று கூட்டப்பட்டவர்களாக காணப்படுவோம் என்பதை நம்முடைய இருதயத்தில் நினைச்சு இந்த நினைவு கூறுதலின் ஆயத்தின் நாட்கள்ல இன்னும் நாம மேலும் மேலுமாக எதை குறித்து பரிசோதிக்க வேண்டியவங்களாக அங்க காணப்படும். இப்ப பார்த்துட்டது எல்லாமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாட்டு தான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப நம்முடைய இந்த தியானத்தை அடுத்த கட்ட லெவலுக்குள்ள கொண்டு போகும்போது நம்ம என்ன செய்ய வேண்டியதாக அங்க இருக்கு? இப்ப நம்ம ஒன்று கூட்டப்படணும். அந்த இணைப்பு என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்து தலையாக வச்சு செய்யக்கூடிய ஊழியங்கள் அந்த இணைப்போட இசைவில் ஹார்மோனியஸ் டு ஈச் அதர் என குறிப்பிடுவாங்க. அந்த வகையில் செய்யும் போது அது தேவன் அங்கீகரிக்கக்கூடிய உண்மையான சுகந்த வாசனையாக அங்கே காணப்படும். அப்போ அதற்கு தேவையான தகுதி நிலைப்பாடு என்ன என பார்க்கும்போது பரிசோதிக்கும் போது அன்பானவர்களே, குணலட்சணம் என்பது பிளேயிங் எ வைட்டல் ரோல். ஸோ குணலட்சணம் என்பது அன்பான சகோதர சகோதரிகளே அங்க மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய திவ்ய ஏற்பாடு அங்க எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ அதை குறித்து பார்க்கும்போது நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 164 ரீப்ரின்ஸ் நம்பர் 5640 சகோதரருடைய எழுத்து நமக்கு அங்க விளக்கம் தருது. நாம் கிறிஸ்துவை விசுவாசத்தினால் மாத்திரம் தரித்து கொள்ளாமல், நம்ம சப்ஜெக்ட்ஸ் கேட்டு வந்துட்டோம், நம்ம மகா பரிசுத்த விசுவாசத்துக்குள்ள நம்ம அர்ப்பணிச்சிட்டோம், அது மட்டும் பத்தாது. அப்ப என்ன செய்யணும்? மாறாக நாம் அதிகமாக குணலட்சணத்தை நம்முடைய இருதயத்துல அங்க தரிப்பிச்சு கொள்ளணும். அவ்வாறு நம்முடைய இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் அவரது மகிமையான சாயலுக்கு அப்பதான் நம்ம மறுரூபமா ஆக முடியும். அன்பானவர்களே, அப்ப இதை குறித்து நம்ம பார்த்துட்டோம்னா குணலட்சணம் என்பது எதற்கு தேவைப்படுது என சொல்லும்போது அவருடைய மகிமையான சாயலுக்கு நாம மறுரூபம் அடைவதற்கு எதுதான் முக்கியமாக தேவைப்படுதுன்னா குணலட்சணம். அப்ப குணலட்சணம் நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்களை நாம சற்று நிதானிக்க வேண்டியவங்களாக அங்க பார்க்கப்படுறோம். அப்போ இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஓட்டத்துல குணலட்சணம் எந்த வகையில காணப்படுதுன்னு நம்ம சிந்திக்கும் போது அதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும்னா என்ன கடந்து வரும்? நம்ம பரீட்சிக்கப்படுவோம்.
நம்ம சோதிக்கப்படுவோம். அதுக்கே உண்டான சோதனைகள் அங்க கடந்து வருவது என்பது அது நமக்கே உண்டான வெகுமதியை அளிக்கக்கூடியதாக அங்க காணப்படுது. அப்ப பரீட்சிக்கப்படுவோம் என சொல்லும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 238 என்ன சொல்லுதுன்னா, ரீஃபரன்ஸ் நம்பர் 4384, சபையானது அழிவுக்குரிய சரீரங்களை பலியில் அர்ப்பணிச்சிடறோம். அது தேவன் அங்க ஏற்றுக்கொள்றாரு. தேவன் அங்க ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஆவியினால் ஜெனிப்பிக்கப்படுறோம். நல்லது, புது சிருஷ்டிகளாக அங்க அங்கீகாரம் நமக்கு கிடைக்குது. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகையில் இப்பதான் அங்க நம்ம கடந்து வர்றோம். நம்முடைய பிரதான ஆசாரியர் என்ன செய்யறாருன்னா, அவர் நம்மை பரீட்சிக்கிறார். என்ன பண்றாரு? பரீட்சிக்கிறார். அப்போ நம்முடைய பலியின் இரத்தத்தினை அவருடையது என கருதுகின்றார். சோ அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பேற்பட்ட இந்த பரீட்சை நம்மளுக்கு கடந்து வருதா? கிறிஸ்துவின் நிமித்தம், நம்முடைய இந்த ஊழியத்தின் நிமித்தம், ஒருவேளை இப்பேற்பட்டதான பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் அங்க வரும்போது அது நம்முடைய பிரதான ஆசாரியர் இப்பேற்பட்டதான வகையில நம்ம பரீட்சிக்கிறாரு. அது எதுக்கு ஒப்புமை ஆகுது என பார்க்கும்போது நம்முடைய பலியின் இரத்தத்தினை அவருடையது என கருதுகிறார். எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் பாருங்களேன். ஏனெனில் அவருடைய இரத்தமே நம்மை நீதிமானாக்கி பலி செலுத்திடுவதற்கு ஏதுவாகிற்று. ஸோ நம்முடைய அர்ப்பணிப்பு துவங்கும் போது நாம நீதிமான்களாக்கப்பட்டவர்களாக அங்க அடையாளத்தில் அங்க வைப்பது என்பது, அந்த அர்ப்பணிப்புக்கு பின்னாடி தான் நம்முடைய ஊழியமே அங்க ஸ்டார்ட் ஆகுது. அதன் நிமித்தம் நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய ட்ரபிள்ஸ், ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ், அது எல்லாமே கர்த்தருடைய ரத்தம் சிந்துதலுக்கு ஒப்பான வகையில் அங்க அங்கீகரிப்புக்கு உட்பட்டதாக மாறுது என்பதை புரிந்தவர்களாக அங்க காணப்படும். அன்பான சகோதர சகோதரி, அப்ப இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஓட்டத்துல குறிப்பாக நாம் இந்த ஊழியத்துல நாம பிற்கப்பட வேண்டியது என்பது அவசியம். நம்முடைய இந்த அர்ப்பணிப்பின் ஓட்டத்துல நாம பிற்கப்படாதபடிக்கு நம்முடைய ஊழியம் என்பது லகுவாக அங்க காணப்படாது. அன்பான சகோதர சகோதரி, அப்போ நாம் பிற்கப்படுவது என்பது அவசியம் என்பது சகோதரருடைய எழுத்துக்களை எங்க பார்க்கலாம்னா, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 171, ரீஃபரன்ஸ் நம்பர் 5640, அவரது பிற்கப்பட்ட சரீரத்தில் பங்கெடுத்து அவரோடு கூட சத்தியத்தின் ஊழியத்தில் பிற்கப்படுகின்றனர். யாரு பிற்கப்படுறாங்க? நாம தான். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்துல நாம் நம்முடைய இந்த நினைவு கூறுதலின் அடையாள சின்னங்கள்ல பங்கெடுப்பது என்பது, நாம் அவரோடு கூட சத்தியத்தின் ஊழியத்தில் நாமும் பிற்கப்படுகிறவர்களாக அங்க இருக்கிறோம். சோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு அங்க நொறுக்கப்படும்படியாக தேவன் அவருடைய சித்தம் அங்க காணப்பட்டுச்சோ, அதே ரீதியில் தான் அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரும் நொறுக்கப்படுவதற்கும் பிற்கப்படுவதற்கும் அங்க நம்ம கையளிக்கப்படுகிறவர்களாக அங்க பார்க்கப்படுறோம். அன்பானவர்கள், அப்போ இப்போதைய பாடுகள் என்பது குறிப்பாக நம்ம பார்த்துட்டோம்னா, அது சுயத்தை வெறுத்தல் எனும் பாத்திரத்தில் பங்கு எடுப்பவர்களும் திரைக்கப்பால் ராஜ்யத்தில் அவரோடு கூட சந்தோஷத்தின் புதிய திராட்சை ரசத்தையும் பருகுகிறவர்களாக அங்க இருக்கும். அன்பானவர்களே, நமக்கே உண்டான அந்த பாத்திரம் என்பது என்ன? சோ நாம் எந்தெந்த வகையில அந்த பலியின் ஜீவியம் ஏறெடுக்க இருக்கிறோம், அல்லது எந்தெந்த வகையில் பலியின் ஜீவியம் அங்க அங்கீகரிப்புக்கு உட்பட்டதாக அங்க காணப்படுது எனப்படும் போது, நாம் எந்தெந்த வகையில ஊழியங்களை மேற்கொள்ளும் போது நமக்கே உண்டான அந்த சுய விருப்பங்களை விட்டு கொடுக்கறதுலையும் நம்முடைய சுய வெறுத்தலை அது அடையாளப்படுத்தக்கூடியதாகவும் அங்க காணப்படும். நமக்கு பிரியமான வகையில ஒரு ஊழியத்தை செய்யணும், நான் என்ன பிரியப்படுறனோ அதுல நாம பலி செலுத்தக்கூடியவங்களாக அங்க இருக்கக்கூடாது. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன விரும்புறனோ அதுல நீங்க பலி செலுத்து. நான் என்ன விரும்புறனோ அதுலதான் நீங்க பலி செலுத்து. எனக்கு இந்த தாளந்து அங்க காணப்படுது, எனக்கு இந்த வாய்ப்பு கொடுங்க, நான் இந்தந்த மாதிரியான விஷயங்களை செய்யறது எனக்கு ரொம்ப வாஞ்சை, விருப்பம், ஆசை, அதனால இந்த ஊழியங்களை செய்யுங்க. இல்லை அன்பானவர்கள், நான் என்ன ஊழியத்தை மேற்கொண்டு செய்யும்படியாக உன்னிடத்துல சித்தம் கொண்டிருக்கிறனோ அதைத்தான் நீங்க செய்யணும். அதுதான் எனக்கு அருமையான ஒரு சுகந்த வாசனையாக, பலியின் ஜீவியமாக அது என்னால் அங்கீகரிக்க முடியும். இப்போ உங்களுக்கு விருப்பமானதை நீங்க செஞ்சுட்டா நீங்க மனநிறைவை அடைஞ்சிருவீங்க. ஆனா நான் மனநிறைவு அடைஞ்சிருவேனா? தேவன் கேட்பாரா இல்லையா?
ஸோ தேவன் எதை விரும்புகிறாரோ அதில் நீங்கள் பலியாகும். அப்போ அதைத்தான் நம்ம சொல்லி பார்க்குறோம் அன்பானவர்களே. அதுதான் பாத்திரம். நமக்கே உண்டான பாத்திரம் என்பது நாம் தேவன் விரும்பக்கூடிய வகையில் அந்த பலியின் ஜீவியம் ஏறெடுக்கிறோம். ஒருவேளை அது நமக்கு பிரியமில்லாததாக கூட இருக்கலாம், அது நமக்கு விருப்பம் இல்லாததாக கூட இருக்கலாம். ஆனால் அதில் பலி செலுத்துன்னு சொல்லி தேவன் சொல்லிட்டா கப்பு சிப்புன்னு நம்ம என்னதான் பண்ணணும்? அதை மட்டும்தான் பண்ணணும். அப்போ என்னுடைய இந்த அர்ப்பணிப்பின் ஓட்டத்தில் நான் எதில் பலியாக வேண்டும், நான் என்ன ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு கொஸ்டின் வருதா இல்லையா? நான் இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே வந்துட்டேன். ஐ ஹவ் பீன் கான்சக்ரேட்டட். நான் இந்த அர்ப்பணிப்புக்குள்ளே நான் பிரதிஷ்டை செய்தவனாக அங்கே வந்துட்டேன். நான் இந்தந்த விருப்பங்களில் நான் என்னுடைய தாளந்துகள் அங்கே காணப்படுது. இவைகளெல்லாம் நான் செய்யலாம். எனக்கு 5 தாளந்து இருக்குது, எனக்கு 10 தாளந்து இருக்குது, ஐ ஹவ் ஸோ டேலண்டட் நம்ம சொல்லிடலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட ஒரு தாளந்தில் தான் நீ பலியும் ஜீவியம் செய்யணும். அதை நீ செய்யறியான்னு நான் முதல்ல பார்க்குறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்னதான் பண்ணணும்? 10 தாளந்த டேலண்ட்டை நம்ம பயன்படுத்தி அந்த ஒரு காரியம் நம்ம ஒன்றில் நான் பலி செலுத்த சொன்னால் ஒன்றில் தான் செய்யணும். அதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மன்னாவில் பார்த்துட்டு அந்த முதல் இது கீழ்ப்படிதல் என்கிற பரீட்சை. நான் எதில் உன்னை நான் சொல்கிறேனோ அதில் மட்டும்தான் நீ பலியாகணும். அதுதான் நான் விரும்பக்கூடியதாக அங்கே இருக்கு. அப்போ என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய அர்ப்பணிப்பில் நான் எதில் பலியாகணும்னு எனக்கு தெரியலையே, எப்படி தெரிஞ்சுக்கிறது? அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதரருடைய ஒரு எழுத்துல இருக்கு, அதை நான் இந்த ரெஃபரன்ஸில் கொண்டு வர மறந்துட்டேன். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்னுடைய ஊழியம் தேவன் எனக்கு கொடுக்கிறாருங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு சகோதரர் சொல்றாருன்னா, உடன் சகோதர சகோதரிகள் மூலியமா தான் அது தெரிஞ்சுக்க முடியும் என்பதாக சொல்றார். உடன் சகோதர சகோதரிகள் மூலியமாக தனக்கே உண்டான ஊழியம் தேவனால் எது கொடுக்கப்படுவது என்பதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா உடன் சகோதர சகோதரிகள் மூலியமா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளும், பிரதர் நீங்கள் இதை செய்யுங்க, சிஸ்டர் இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றது ஒரு அன்பின் நிமித்தம் அது ஒரு வாய்ப்பாக அந்த கடந்து வரும். அது நம்முடைய விருப்பமாக அது வராம என்னவாக அது வரணும்னா ஒரு வாய்ப்பாக கடந்து வருவது என்பது தேவன் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஊழியம். சிம்பிள். அதை நீங்கள் செய்யுங்க, அதில் நீங்கள் பலியாகுங்க, அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக அங்கே காணப்படும். அதுதான் என்ன சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தோம்னா சுயத்தை வெறுத்தல். நான் இதை செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம், ஆனால் அதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனால் இதில் நீங்கள் பலியாகுங்கன்னு சொல்லி வாய்ப்புகளாக அது சகோதர சகோதரிகள் மூலியமாக அது எனக்கு கடந்து வருவது என்பது அதுதான் பலியின் ஜீவியம், அதுதான் ஊழியம். அதை நீங்கள் செய்யுங்க, அது எனக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக சுகந்த வாசனையாக அது தேவனால நுகரப்படக்கூடியதாக அங்கே காணப்படுது. அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப இந்த வகையில பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்ப இந்த சுயத்தை வெறுத்தல் என்பதிலும் சுய விருப்பத்தை பலி செலுத்துவது அது எனக்கு பிரியமான பலியாக தேவன் அங்கீகரிக்கக்கூடியதாக அங்க இருக்கிறதாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அங்க செயல்பட்டதை வச்சு இப்ப அந்த நினைவு கூறுதலின் அந்த ஒரு ஆயத்த நாட்களுக்கு நாம் நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் நிறுவிட்டதான அந்த நினைவு கூறுதலின் அந்த ஒரு பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை அங்க கொண்டு போறோம். ஆமா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாக அங்க காணப்பட்டாரு. அப்ப யூதனாக காணப்பட்ட கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறிப்பாக அவர் தன்னை நினைவு கூறும்படி செய்ய வேண்டும் என்பது நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு அவர் ஒரு நியமமாக, கட்டளையாக, ஒரு புது உடன்படிக்கையாக அங்க செயல்படுத்துறார் இல்லைங்களா? நான் இப்போ மரணிக்க இருக்கிறேன், இது என்னுடைய அப்பம், இது என்னுடைய திராட்சை ரசமாக அங்கே காணப்படுது, இவைகளை நினைவு கூறும்படியாக, என்னை நினைவு கூறும்படியாக அங்கே செய்யுங்கள் என சொல்லுவது அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுவதற்குண்டான ஒரு வருடாந்திர ஸ்லாக்கியமாக அது கொடுக்கப்படுது. ரைட். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறிப்பாக அந்த பஸ்கா ராபோஜனத்தை ஏன் அவர் அனுசரிச்சாரா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து பஸ்கா ராபோஜனத்தை கடைசி நாளில் அவர் அனுசரிச்சாரா இல்லையா? கிளியரா இருக்கு இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளை, அவர் அனுசரிச்சா. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து எத்தனை பஸ்கா ராபோஜனம் அனுசரிச்சாரு? 1 2 ஆப்ஷன்ஸ் 3 4 எத்தனை பஸ்கா ராபோஜன விருந்து அவருடைய பிரதிஷ்டைக்கு பிற்பாடு அவர் செஞ்சிட்டார்? 4.
அன்பான சகோதர சகோதரிகளே, 4 முறை அவர் அந்த பஸ்கா ராபோஜனத்தை அனுசரிச்சதாக அங்க காணப்படும். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதற்காக அங்க அனுசரிக்க பாருங்க. நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 171, ரீஃபரன்ஸ் நம்பர் 5640. ஏன் முதலில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தார் என்று கேட்கப்படலாம். அதற்கான பதில் சகோதரர் அங்க கொடுக்கிறாரு. அவர் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக அவர் பிறந்திருக்கிறாரு என்றும் அதன் சகல அம்சங்களையும் அவர் அனுசரிக்க வேண்டியவராகவும் அங்க காணப்படுறாரு. ஸோ அவர் ஒரு யூதனாக யூத மார்க்கத்துக்குள்ள பிறந்தவராக அங்க இருக்கும்போது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினவராக நியாய பிரமாணிகனாக அவர் இருக்கிறார்னா அதை செவ்வனே செய்து முடிக்க வேண்டியது என்பது அவருடைய கடமையாக அங்க இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நிறைவேற்றிட்டார், சரியான ஒரு வேலையை அவர் செஞ்சுட்டாருங்கும் போது சீஷர்கள் எவ்வாறு அங்கே காணப்பட்டாங்க? நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 1112, 6th வால்யூம், பேஜ் நம்பர் 614, பேராகிராஃப் 2. நியாய பிரமாணத்திற்கு கீழாக பிறந்து யூதர்களாக யாரு காணப்படுறாங்கன்னா சீஷர்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள், இஸ்ரேல் ஜனங்கள், அவங்க யூதர்களாக அங்கே காணப்படுறதன் நிமித்தம் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் இந்த மாதிரி அதற்குரிய நேரத்தில் கொண்டாடுவது என்பது கடமையாக அங்க இருந்துச்சு. இது எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தான் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு கோர்வையாக அங்க நம்ம பார்த்துட்டு வரோம். அப்ப நியாய பிரமாணத்திற்கு கீழாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து காணப்பட்டாரு, அவர் அனுசரிச்சாரு என சொல்லும்போது அப்போஸ்தலர்களும் செய்ய வேண்டியதற்குண்டான அந்த ஒரு தருணம் என்பது எதற்காக என சொல்லும்போது அவர்களும் யூதர்களாக அங்கே காணப்படுவதின் நிமித்தம் அவர்களும் இப்பேற்பட்டதான அந்த பஸ்கா ராபோஜன விருந்து என்பதை அனுசரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. அதன் நிமித்தமே அந்த ஒரு பந்தி அனுசரிப்பு என்பது நிறைவேற்றி முடிச்சிட்டு அதற்கு பிற்பாடு அவருடைய நினைவு கூறுதலுக்கான அந்த அடையாள ராபோஜன விருந்தை அவர் நிறுவினவராக அங்கே காணப்படுறாரு. ஸோ அவர் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவராக சரியான வகையில் அந்த காரியங்களை நிறைவேற்றினவராக அங்கே காணப்படுறாரு. அன்பான சகோதர சகோதரி, அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்போ அந்த பழைய அனுசரிப்பு முறையை நிறைவேற்றினவராக அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லுவார், இனி நாம நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர் அல்ல என்பதை நம்ம நினைச்சு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னென்ன காரியங்கள் அங்க நிறுவப்படுகிறதோ, பிரமாணமாக அன்பின் கட்டளையாக அது கொடுக்கப்படுதோ அதற்கு கீழானவர்களாக நாம் அங்க காணப்படுறோம். அப்போ பஸ்கா என்பது நினைவு கூறுதல் ராபோஜனமாக அங்க மாற்றம் அடையுது. ஸோ அதன் நிமித்தம் தான் நம்ம அந்த பஸ்கா ராபோஜன விருந்து என்பதாக அது இல்லாமல் அது நினைவு கூறுதலின் ராபோஜனமாக அங்கிருந்து மாற்றம் அடையக்கூடியதாக இதுவே ஒரு புது உடன்படிக்கையாக அங்கிருந்து செயல்பாட்டுக்கு வருது. அன்பான சகோதர சகோதரி, அதை குறித்து நம்ம தியானிக்கும் போது நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 1112, 6th வால்யூமில் அதே பகுதியில் நம்ம பார்க்கும்போது இப்படியாக ராபோஜனத்தை தன்னுடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலாகவும் யூதர்களால் அனுசரிக்கப்பட்ட வந்த பஸ்காவிற்கு மாற்றாகவும் நமது கர்த்தர் அங்க நிறுவறாரு. ஸோ பஸ்கா ராபோஜன டைம்லேயே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பந்து அனுசரிப்பு என்பதும் அந்த கடந்து வரும்போது அந்த பஸ்கா ராபோஜன அனுசரிப்பு யூதர்கள் அனுசரிக்கிற பிரகாரம் நம்ம அனுசரிக்கிறோமானா இல்லை. அதற்கு மாற்றாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவைகளை அந்த இடத்துல அடையாள சின்னங்களாக அங்க கொடுக்கிறாரோ அவைகளில் நம்முடைய அந்த ஒரு நினைவு கூறுதல், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக இந்த ஒரு நினைவு கூறுதலின் ராபோஜன விருந்திற்கு நம்மை தகுதியடையும்படியாக இந்த ஆயத்த நாட்கள் என்பது நமக்கு கடந்து வருகிறது. அப்போ ஒருவேளை இந்த ஒரு பந்து அனுசரிப்புக்கு நம்ம ஆயத்தம் ஆயிட்டு இருக்கோம், நம்மளை குறித்து இப்போ நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த நினைவு கூறுதலின் ஆயத்த நாட்கு அந்த நாளில் நம்மை தகுதி அடையும்படியாக செய்யாமலும் பரிசுத்தமாகுதல் இல்லாமலும் நாம் ஒரு அபாத்திர நிலைமையில நாம் அந்த பந்தி அனுசரிப்புக்கு செல்வது என்பது என்ன கொண்டு வந்துடலாம்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் அங்க குறிப்பிடுது, வாசிங்க.
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஸோ ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக அங்கே இருக்கிறோம். ஸோ அபாத்திர தன்மை என்பது அங்கே காணப்படுது. அதற்குண்டான விளக்கங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றார் என சொல்லும்போது, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவது என்பது அவர் வருமளவும் நாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவங்களாக அங்கே இருக்கிறோம். ஸோ கம் டு த பாயிண்ட் ஆஃப் த கொஸ்டின். கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என சொல்லும்போது நாம் எப்போ வரைக்கும் இந்த நினைவு கூறுதல் ராபோஜன விருந்தில் நாம் நம்முடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டியவங்களாக அங்கே இருக்கும்? நம்முடைய கொஸ்டின் புரியுதுங்களா? தெரிஞ்சிட்ட பகுதிகள் தான், ஜஸ்ட் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் பண்ணுறோம். இந்த நினைவு கூறுதல் வருடாந்திர ஸ்லாக்கியம் என்பது நாம் எது வரைக்கும் அனுசரிக்க வேண்டியவங்களாக அங்கே காணப்படுறோம்? கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என சொல்லும்போது, அன்பானவர்களே, அவர் வருமளவும் நம்ம தெரிவிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டாரு. அப்போ நம்ம இந்த பந்தி அனுசரிப்புக்கு போகணுமா போக வேண்டாமா? போகணும். அப்போ எழுத்து வேற மாதிரி இருக்கு, உங்களுடைய ஆன்சர் வேற மாதிரி இருக்கே. கர்த்தர் வருமளவும்னா வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டாரு. சொல்லுங்க சிஸ்டர். இது நம்ம தியானிச்ச பகுதிகள் தான். சகோதரர்கள் நம்மளுக்கு அருமையான விளக்கங்கள் அங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகுங்க, அதை குறித்து யோசிச்சு பாருங்க. நம்ம இது கேட்டிருக்கோமே, இதை நம்ம தியானிச்சிருக்கோமே, என்ன இது பகுதி சொல்லுது அப்படிங்கும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரா இல்லையா? வந்துட்டாரு. இப்போ நம்ம ராபோஜன விருந்து இந்த மார்ச் எத்தனாம் தேதிங்க? 31. அதில் கரெக்டாக இருக்கிறீங்க, டேட்டெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. அனுசரிக்கலாமா வேண்டாமா? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அனுசரிக்கணும். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, அது வரைக்கும் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன புரிதல் அன்பான சகோதர சகோதரிகளே? கண்ணுக்கு புலப்படக்கூடிய ராஜ்யம்னு அந்த ஆன்சர் அங்கே இருக்குங்களா? தேங்க்யூ சிஸ்டர். 144,000 பேரினுடைய அந்த நிறைவு எட்டப்படணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து, கர்த்தர் இயேசு கிறிஸ்து, கர்த்தர் இயேசு கிறிஸ்து யாருங்க? சபை ஜனங்கள் 144,000, இவங்க எல்லாம் சேர்ந்து நிறைவடைவது என்பது கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஸோ எப்போ வரைக்கும் சபை ஜனங்கள் கர்த்தரோடு கூட சேர்ந்து அங்கே அந்த ஒரு ஆவிக்குரிய முழு சரீரம் அடைகிறாங்களோ, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணப்பட வேண்டியது இருக்குதுன்னா, இந்த ஒரு ராபோஜன விருந்து அங்கே நம்ம அனுசரிக்க வேண்டியதாக இருக்குது என்பதை நாம் நம்முடைய இருதயத்தில் இன்னும் ஆழமாக பதிய வச்சுக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ அவர் வரும் வரைக்கும் என்பதை குறித்து சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டோம்னா, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 1115 மற்றும் 16, 6th வால்யூமில் 495, அவர் வரும் வரைக்கும் என்பது நம்முடைய ஆண்டவர் வருகை வரை அல்லது பிரசன்னம் வரை என்பதை அல்ல. அவருடையவர்கள், அந்த அவருடையவர்கள் யாரு? சபை ஜனங்கள் 144,000. அவருடையவர்கள் திரைக்கு அப்பால் ஒவ்வொருவராக கூட்டி சேர்க்கப்படும் வரை அவரது வழியில் உள்ள விசுவாசம், அதன் விளக்கத்தை இந்த நினைவு கூறுதல் தொடர்ந்து காணப்பட வேண்டும். ஸோ அது எத்தனை வருஷம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 144,000 என்கிற இந்த சரீரம், அந்த 1 என்கிற தலையோடு கூட 144,001 எனக்கூடிய இந்த எண்ணிக்கை வரும்போது, இந்த நினைவு கூறுதலுக்கே உண்டான ராபோஜன விருந்து என்பது அது முடிவுக்கு வரக்கூடியதாகவும், கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் புது உடன்படிக்கையினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே கடந்து வரக்கூடியதாக அங்கே காணப்படுது. அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இப்போ இந்த நினைவு கூறுதல் அந்த ஒரு நாட்களில் காணப்படுறோம், ஆயத்த நாட்களில். அந்த நினைவு கூறுதல் நாள் நமக்கு இப்போ வர இருக்குது. சரி, இதில் எனக்கான அல்லது நமக்கான பங்கு என்ன? அது நம்ம கேட்கப்பட வேண்டும் இல்லையா? அது நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்க வேணும் இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரி, அவருடைய நினைவு கூறுதல் அது நமக்காக ஒரு வருடாந்திர ஸ்லாக்கியமாக அங்கே காணப்படுது. ஓகே, அதில் என்னுடைய பங்கு என்ன, என்னுடைய பங்கு அளிப்பு என்பது என்ன என சொல்லும்போது,
பாருங்க, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 321, ரீஃபரன்ஸ் நம்பர் 2291, சகோதரருடைய விளக்கங்கள் அங்க கிடைக்கப்படுது. அந்த பிற்கப்பட்ட சரீரம் மற்றும் சிந்தப்பட்ட இரத்தம் நிறைவேற்றிட்டதான மாபெரும் பாவ நிவாரண வேளையில், அந்த மீட்கும் பொருள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அதுல நம்முடைய பங்களிப்பு இருக்குதான்னா, அந்த மீட்கும் பொருள்ல நம்முடைய பங்களிப்பு இருக்கு போதா? இல்ல, அது அவர் தனியாக நிறைவேற்றிட்ட ஒரு பகுதி. ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாவ நிவாரண பலி என்பதாக சொல்லிப்போம். அது தலை கர்த்தர் இயேசு கிறிஸ்து காளையாக சித்தரிக்கப்படுவதும், சரீரம் உடன் சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய அர்ப்பணிப்பின் பிள்ளைகள், சபை ஜனங்கள், அது அங்க ஆட்டுக்கிடாவனுடைய அந்த ரத்தம் சிந்துதல், அந்த பலியை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஏன் அதை செய்யணும்? அவர் நிறைவேற்றிட்ட அந்த மாபெரும் வேளையில குறைவானவைகளை நிறைவேற்றுவதற்கு சபை ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது என நம்ம சொல்லி கேட்டிருப்போம். சரிங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய பலியில் குறைவானவைகளை சரீரமாகிய சபை அங்க அந்த பங்களிப்பை கொடுத்து நிறைவேற்றுவது என்பது என்ன புரிதலாக நமக்கு காணப்படலாம்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவர் செய்திட்ட பலியில ஒரு குறைவா செஞ்சுட்டாரா? என்ன ஒரு புரிதல் தேவைப்படுது? கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பலியில் குறைவானதை சபை நிறைவேற்றுது என சொல்லி நம்ம அந்த வசனங்கள்ல வாசிக்க கேட்டிருப்போம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒருவேளை அவருடைய பலி ஏதாவது குறைவா செஞ்சுட்டாரா? என்ன புரிதல்? நம்முடைய கொஸ்டின் என்னங்கிறது புரியுதுங்களா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்திட்டதான பலியில் குறைவானதை சபை ஜனங்கள் அங்க நிறைவேற்ற இருக்கிறார்கள் என்பதாக வசனம் அங்க சொல்லும். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்திட்ட அந்த பலி, அதுல ஒருவேளை குறைவு காணப்படுறதா சரீரமாகிய சபை நிறைவேற்றுறதா? என்ன புரிதலாக அங்க எடுத்துக்கலாம் என சொல்லும்போது, அது குறைவு அல்ல. கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்திட்டதான நிறைவுல, அவர் செய்திட்ட அந்த பலியில ஏதோ கொஞ்சம் நாம செய்யறோம், கொஞ்சம் நாம செய்யறோம். அவர் முழுமையா செஞ்சிருக்கிறாரு. நாம் எவ்வளவுதான் நம்முடைய 100% பலி அங்க செஞ்சிட்டாலும் அவர் செஞ்சிட்ட அந்த பலிக்கு ஈடாகாது. அது என்னவாக நம்முடைய புரிதல் காணப்படும்னா, அவர் செஞ்சிட்ட அந்த பரிபூர்ணமான பலியில நம்முடைய பலி என்பது ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன டாட்டு மாதிரி, அந்த மாதிரி வேணா புரிஞ்சுக்கலாம் அன்பானவர்கள். அப்போ அவர் செஞ்சிட்ட அந்த பலியில குறைவானதை சபை நிறைவேற்றுதுன்னா, ஏதோ அவர் செஞ்சிட்டதுல ஏதோ அவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்ட மாதிரியும், அதை சபை ஜனங்கள் செஞ்சு முடிக்கிறதாகவும் அர்த்தம் அல்ல அன்பானவர்கள். அவர் செஞ்சிட்ட அந்த நிறைவான பலி ஏதோ வாய்ப்பு நமக்கும் கிடைக்கப்பெறுது, நாமும் செய்கிறோம். அப்போ அந்த கொஞ்சமான காரியத்தை நம்ம செய்கிறோம். நம்முடைய பலகீனமான அந்த சரீரத்தில் நம்முடைய பலி என்பது, நம்முடைய ஊழியம் என்பது, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரயாசங்கள் என்பது ஏதோ கொஞ்சம் நம்ம நிறைவேற்றக்கூடியவர்களாக அங்கே காணப்படுறோம் அவருடைய மாபெரும் பலியில. அப்போ அப்பேற்பட்டதான அந்த பிற்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட இரத்தம் நிறைவேற்றிட்டதான அந்த பாவ நிவாரண வேளையில் நம்முடைய பங்கு என்ன சொல்லும்போது, ஒவ்வொருவனும் தனக்கான பங்கினை தனக்காய் ஏற்றுக்கொள்வது ஒவ்வொருவரிடமும் அங்கே எதிர்பார்க்கப்படுது. ஸோ தனக்கான பலி என்ன என்பது இப்போதான் நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். நம் உடன் சகோதர சகோதரிகள் மூலியமாக நமக்கே கிடைக்கப்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் என்பது நாம் நம்முடைய இந்த அர்ப்பணிப்பின் ஓட்டத்தில் செலுத்தக்கூடிய பலியின் ஜீவியமாக அங்கே பார்க்கப்படுது. அதுவே என்னுடைய பங்கு எதில் என சொல்லும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்திட்டதான அந்த ஒரு பிற்கப்பட்ட சரீரம், ஏறெடுத்துட்டதான அந்த ஒரு ரத்தம் சிந்துதல் மூலம் நாம் அந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவது என்பது, அதில் நம்முடைய பங்கு இந்த ஊழியத்தில் நாம் செய்யக்கூடிய பலியின் ஜீவியம் என்கிற புரிதல் அந்த இடத்துல தேவைப்படுது அன்பான சகோதர சகோதரி. அப்போ நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி உள்ள வந்துட்டோம். ரைட், நம்ம உள்ள வந்த பிற்பாடு நாம் அதிகமாக இந்த மகா பரிசுத்த விசுவாசத்துக்குள் நம்மை காத்து கொண்டவர்களாக இருக்கும்போது நம்முடைய முயற்சி என்னவாக காணப்படுதுன்னா, நான் அதிக ஊழியங்களை செய்யணும், அதற்கே உண்டான பிரயாசங்களை மேற்கொள்கிறோம். அப்போ அதிகமாக அந்த தியானங்களை மேற்கொள்கிறோம். இதெல்லாம் அங்கே காணப்படும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு எச்சரிப்பான பதிவு சகோதரருடைய எழுத்துக்களை கிடைக்குது. நம்ம எந்த அளவுக்கு தியானிக்க முற்படுகிறோமோ, அந்த தியானங்கள் மேற்கொள்வதும் சத்திய அறிவை பெற்றுக்கொள்வது என்பது அது ஏதோ ஒரு அறிவு சார்ந்த வகையில், அது நாலேஜ் பேசிஸாக போயிடக்கூடாது. அப்போ அந்த நாலேஜ் பேசிஸாக போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக நம்மளை ரட்சிப்புக்கு வழி நடத்தாது என்பதை புரிஞ்சுக்கணும்.
ஸோ சகோதரருடைய எழுத்துக்களை பார்த்துட்டோம்னா நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 321, ரீப்ரின்ஸ் நம்பர் 2291, கிறிஸ்துவை பற்றிய பாவங்களுக்கான அவரது பலி பற்றியதான அறிவு. என்ன அறிவுன்னா, கிறிஸ்துவை பற்றியும் அவர் நமக்காக செலுத்திட்டதான அந்த பாவங்களுக்கான நிவர்த்தி, அந்த பலி என்ன, இவைகளை எல்லாம் கற்று நாம் அந்த ஒரு அறிவுக்குள்ள வர்றது மட்டும் போதாது. அது அறிவு சார்ந்த வகையில போயிடும். ஒருவேளை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தியானங்கள் எல்லாமே ஒருவேளை அது அறிவு சார்ந்த வகையில போயிருச்சுன்னா அது என்ன நமக்கு கொடுக்காது என சகோதரருடைய எழுத்துக்கள் சொல்லுதுன்னா, அது ரட்சிப்புக்கு அவசியமற்றது. நாலேஜ் பேசிஸ்ல நம்ம கேதர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸும் அது நம்முடைய அறிவு பெருக்கத்தை அது கொண்டு வந்துடும். ஆனால் குணலட்சணம் மிஸ் ஆயிருமே. அப்போ குணலட்சணம் மிஸ் ஆகும்போது எப்படி நாம கர்த்தருடைய சாயலை அடைய பெற முடியும்? எப்படியாக நாம் அந்த ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்க முடியும்? முடியாது, கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கும்போது அன்பானவர்களே, அடுத்த பகுதியில் பாருங்களேன். கர்த்தருடைய மாம்சத்தை புசிப்பது மற்றும் அவரது இரத்தத்தில் பங்கெடுப்பது மூலம் மாத்திரமே எவர் ஒருவராலும் நித்திய ஜீவனை அடைய முடியும். ஸோ நீங்க நம்ம ஜீவனை அடையும்படியாக இப்போ அர்ப்பணிப்பு செஞ்சு வந்திருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு கிடைக்கப்படக்கூடிய அந்த ஒரு அறிவுறுத்தல் என்ன என பார்க்கும்போது அன்பானவர்களே, கர்த்தருடைய மாம்சத்தை புசிப்பதும் அவரது இரத்தத்தில் பங்கெடுப்பதும் மூலம் மாத்திரமே எவர் ஒருவராலும் நித்திய ஜீவனை அடைய முடியும் என சொல்லும்போது, அப்போ இந்த பாத்திரத்தில் பங்கெடுப்பதும் இந்த அப்பத்தை உண்பது என்பது மட்டும்தான் நமக்கு நித்திய ஜீவன் அடையக்கூடியதாக அங்கே இருக்குதா? என்ன புரிதல் அந்த இடத்துல தேவைப்படுது? ஒருவேளை இப்போ நமக்கு எண்ணம் வரலாம், இந்த ஒரு நினைவு கூறுதல் அடையாளத்தில் நான் பங்கு பெறணும், அப்போ இந்த பங்கு பெற்றுட்டேன்னா எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் கூடிய வகையில் சகோதரருடைய எழுத்துக்கள் அங்கே காணப்படுதே என சொல்லும்போது, இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா போதுமா? ஜீவன் அடைஞ்சிடலாமா? அப்போ ஒருவேளை அறிவு சார்ந்த வகையில் நாம் நம்முடைய இந்த சத்திய காரியங்களை நாம் பெற்றுக்கொண்டு ஏதோ மேலோட்டமாக சத்தியத்தின் நிமித்தம் நாம் அங்கே காணப்பட்டு ஒருவேளை இந்த பந்தி அனுசரிப்பில் நாம் கலந்து கொள்வது என்பது நம்ம ஜீவன் அடைவதற்கு வழி நடத்திடுமா என சொல்லிட்டோம்னா இல்லை. நம்ம அறிவு சார்ந்த வகையில் நம்ம இப்போ வந்துட்டோம், தியானங்கள் மேற்கொள்கிறோம், சப்ஜெக்ட்ஸ் நல்லா நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம், எல்லாமே ஓகே. அது நம்மளை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தாது, அது அறிவு சார்ந்த வகையில் போயிடும். அது ஒரு இன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்குது. ரெண்டாவது காரியம் அங்கே பார்த்துட்டோம்னா, இந்த நினைவு கூறுதலில் நம்ம பங்கு பெற்று கொள்வது என்பது நித்திய ஜீவன் கொடுத்துரும் என்பதாக, அதாவது ஜீவனை அடையும்படிக்கு அந்த ஒரு காரியம் வந்திருக்குது என்பதாக நம்ம நினச்சிட்டோம்னா நம்மை போல பரிதபிக்கக்கூடியவர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. ஏன் என்ன சொல்லும்போது அன்பானவர்களே, அந்த பாத்திரம், அந்த அப்பம், இவைகளினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியாம ஒருவேளை அபாத்திரமாக நம்ம பானம் பண்ண முற்படுவது என்பது அது என்ன கொண்டு வந்துடும் என சொல்லி பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 11:27 வாசிங்க. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம மேலோட்டமான ஒரு அறிவு சார்ந்த வகையில் நம்முடைய வளர்ச்சி காணப்பட்டு அது ஜீவனுக்கு வழிநடத்தப்படாது, அது ஒரு அபாத்திரத்தன்மை, ரைட்? நெக்ஸ்ட் சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு பந்து அனுசரிப்பு செய்வது என்பது நம்மை குறித்து பரிசோதிக்காமலும் நம்முடைய குணலட்சண மாறுபாடு இல்லாமல், அந்த ஒரு ஆயத்தம் இல்லாமல் நாம் நம்முடைய பங்களிப்பு என்பது ஒருவேளை செய்யப்படும் பட்சத்தில் அது என்னமாக மாறிடும்னா அது அபாத்திரத்தன்மையாக அங்கே மாறிடும். ஸோ இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசிப்பதும் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதுமாக அங்கே காணப்படுறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக அங்கே இருக்கிறான். ஆனால் சகோதரருடைய எழுத்து இப்போ சொல்லிச்சு, நாம் இப்போ இந்த ஒரு மெமோரியல் டேல நாம் அங்கே பங்களிப்பு செய்வது, அந்த அடையாளத்தில் பங்கு பெறுவது என்பது ஜீவனை கொடுக்க முடியும்னு சொல்லி சகோதரருடைய எழுத்து காணப்படுது. ஆனால் வசனம் இப்படியாக சொல்லுது, எவன் ஒருவன் அபாத்திரமாய் பானம் பண்ணுகிறானோ அவன் குற்றம் உள்ளவனாக அங்கே காணப்படுறான். அன்பானவர்களே, அப்போ அந்த அபாத்திர தன்மையினுடைய வீரியம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஸோ கிளியராக புரிஞ்சுக்கலாம் இந்த அபாத்திரத்தன்மை என்ன, அப்போ அந்த அபாத்திரத்தன்மையினுடைய அந்த வீரியம் என்ன என்பதை நம்ம புரிந்தவர்களாக அங்கே காணப்படணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 39 ரீப்ரின்ஸ் நம்பர் 1013 என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதன் அர்த்தம் என்னவெனில் கிறிஸ்துவின் பலியானது தங்களுடைய பாவங்களுக்கானது என்று அடையாளம் கண்டுகொள்ள தவறும் அனைவரும். அன்பானவர்களே, இந்த ஒரு பாத்திரத்தில் பங்கெடுப்பதும் அந்த அற்பத்தில் நாம் பங்கெடுப்பது என்பது கிறிஸ்துவின் பலி. அது தனக்கான பாவங்களை அங்கே மூடக்கூடியதாக இருக்கு. அது ஒரு மீட்கும் பொருளினுடைய அடையாளத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது என்பதை உணராம யார் ஒருவர் அந்த அடையாளம் குறித்த காரியங்கள் கண்டு கொள்ள தவறும் போது, ஒருவேளை அதுக்குண்டான அந்த ஒரு தாழ்பரியம் என்ன என உணராதபடிக்கு, அதனுடைய வீரியம் என்னங்கிறது உணராதபடிக்கு அங்கே காணப்படும் போது இந்த அடையாளங்களை புசிப்பது என்பது எச்சரிப்பான ஒரு விஷயம் அங்கே கடந்து வருவது. என்ன பாருங்க, இவரது இரத்தப்பழியை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று யூதர்கள் சத்தமிட்ட அந்த பழிக்கு ஆளானது போல இவர்களும் அவரை கொன்றவர்கள் என்ற பழிக்கு ஆளானவர்களாக இருப்பார்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் என சொல்லி யூதர்கள் அங்க முழக்கமிட்டாங்க. கர்த்தருடைய அந்த இறுதி தருணத்தில் யூதர்கள் முழக்கமிட்டவர்களாக அங்க காணப்பட்டாங்க. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் சொல்லும் போது இவரிடத்துல ஒரு குற்றமும் காணோமே என சொல்லி அங்க அந்த பிலாத் அங்க சொல்லும் போது, இவனை சிலுவையில் அறையும், இவனுடைய இரத்தப்பழி என் மேல விழட்டுன்னு சொல்லி அந்த இரத்தப்பழிக்கு அந்த ஒரு சாபத்துக்குள்ள வர்றாங்க. பாத்தீங்களா, அப்பேற்பட்டதான அந்த சாபத்துக்குள்ள யார் கடந்து வரக்கூடும் என சொல்லி சகோதரருடைய எழுத்துக்கள் அங்க சொல்லுதுன்னா, நீங்க அபாத்திரமாக அந்த பாத்திரத்துல பங்கெடுப்பதும் அந்த அப்பம் பிட்குதல் பங்கெடுப்பது என்பது எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா, அந்த இரத்தப்பழி என் மேல விழட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சாபம் எந்த அளவுக்கு வீரியம் காணப்பட்டுச்சோ அதே அளவுக்கான வீரியம் நீங்க ஒருவேளை நம்ம அந்த அபாத்திர தன்மையில நாம அந்த ஒரு என்ன என்பது உணராதபடிக்கு அதுல கை வைப்பது என்பது அந்த சாபத்திற்கு ஈடாக அங்க போயிடும். அன்பான சகோதர சகோதரிகள், இதை குறித்து நாம் நிதானித்தவர்களாக இந்த ஆயத்த நாட்கள்ல நம்மை குறித்து பரிசோதிக்கலாம். அப்போ இந்த ஒரு பந்தி அனுசரிப்பு என்பதை ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஏதோ ஒரு அந்த டைம் வருது, அந்த டைம்ல நாம எல்லாம் கேதர் ஆகணும். சகோதர சகோதரிகள் அந்த ஒரு அடையாள சின்னங்களை அங்க செய்யறாங்க. அதில் நம்ம பங்கெடுப்பது என்பது ஏதோ ஒரு சாதாரண வேலையாக அங்க எண்ணிராதீங்க. ஏன் என சொல்லும் போது அன்பானவர்களே, ஏன் சாதாரணமாக நம்ம எண்ணிவிடக்கூடாதுன்னா, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 118 ரீஃபரன்ஸ் நம்பர் 4590. ஒருவேளை இந்த நினைவு கூறுதலின் பாத்திரத்துல ஏதோ சாதாரணமாக நம்ம எண்ணுவாரானால் மன்னிக்கணும், ஏதோ சாதாரணமாய் நாம எண்ணிட்டோம்னா அந்நபர் கிறிஸ்துவின் பாத்திரத்தில் பங்காளியாக இருப்பதின் மதிப்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லாம, ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் இல்லாமல், அதே நேரத்தில் ஆவிக்குரிய பார்வையையும் இழந்து போய்விட்டவராக, குறிப்பா சொல்லிட்டோம்னா ஆவிக்குரிய நோய் அவர் தாக்கப்பட்டவராக அங்க காணப்படுறார். சற்று நம்மை குறித்து நிதானிக்க வேண்டியவங்களாக அங்க இருக்கும். அன்பானவர்களே, இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் வேகா போகும். ஸோ உங்களை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிங்க. என்ன பண்ணலாம்? ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இதை குறித்து நீங்க இந்த ஆயத்த நாட்கள்ல எண்ணி பார்க்க வேண்டியவங்களாக அங்க இருக்கும். ஸோ அப்போ ரெஃப்ரெஷ் நம்மளை பண்ணிட்டு இந்த பகுதியை மீண்டுமாக நம்ம அங்கே பார்க்கலாம். ஒருவேளை இந்த நினைவு கூறுதலின் பாத்திரத்தில் நாம் ஏதோ சாதாரணமாக எண்ணிட்டோம்னா அங்கே என்ன ஆயிரும்னு சொல்லி பார்த்தோம்னா அபாத்திர தன்மை தான். அந்த அபாத்திர தன்மை என்ன நமக்குள்ள கொண்டு வந்துடும் சொல்லி சகோதரர் குறிப்பிடுறாருன்னா, அது ஆவிக்குரிய புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் போயிடும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய பார்வை இழந்து போனவர்களாக நம்ம அங்கே ஆயிடுவோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு என்ன ஒரு நோய் பற்று வந்துரும்னா, நோய் தொற்று வந்துரும்னா ஆவிக்குரிய நோய் தொற்று வந்துடும். ஆவிக்குரிய நோய்க்கு நாம் அங்கே உட்பட்டவர்களாக அங்கே போயிடுவோம். அன்பான சகோதர சகோதரிகள், அப்போ இது நம்ம எது வரைக்கும் அது வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கும்னா, இந்த அபாத்திரத்தன்மை பேய்களுடைய பாத்திரத்தில் பங்கெடுப்பது என்பது
அது என்னவாக மாறிடும்னு சொல்லி சகோதரருடைய எச்சரிப்பான ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. ரெஃபரன்ஸ் நம்பர் 5640, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 163. நாம் அவரது இரக்கத்தை அசட்டை செய்தால், இந்த பந்தி அனுசரிப்புக்கு உண்டான அந்த வீரியத்தன்மை என்னங்கிறத நம்ம உணராதபடிக்கு அதை நம்ம சாதாரணமாக எண்ணி அசட்டை செஞ்சிட்டோம்னா என்ன நடக்கும்? நாம் 2ஆம் மரணத்தில் மரிக்கக்கூடிய அளவுக்கு, அந்த ஒரு எட்ஜ் பாயிண்ட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு போயிடும். நம்மை போல் பரிதரிக்கக்கூடியவர்கள் இல்லாம போயிடுவோம். அன்பான சகோதர சகோதரிகளை, சற்று நாம இன்னும் நம்ம பரிசுத்த ஓட்டத்தை துரிதப்படுத்தலாம். இன்னும் நம்முடைய ஓட்டத்தை துரிதப்படுத்தி நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன, நம்ம எந்த அளவுக்கு இதில் நம்ம பங்களிப்பு செய்ய வேண்டியவர்களாக அங்கே இருக்கோம், இதனுடைய வீரியத்தன்மை என்ன என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய அர்ப்பணிப்பின் ஓட்டத்தை துரிதப்படுத்த வேண்டியவர்களாக அங்கே இருக்கும். அதுதான் நம்முடைய ஆதார வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 11:31 மீண்டுமாக நம்ம வாசிக்கலாம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ நம்மை நாமே அங்கே நிதானிக்க வேண்டியவங்களாக அங்கே இருக்கும். நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்கள், இதில் நம்ம என்ன பண்ண வேண்டியவங்களாக இருக்கிறோம்னா, நம்மளை குறிச்சு, பக்கத்தில் இருக்கிறவங்களை குறிச்சு இல்லை. வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மை குறிச்சு நான் இந்த அர்ப்பணிப்பின் ஓட்டத்தில் எந்த அளவுக்கு நான் செயல்படுறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த அர்ப்பணிப்பின் ஓட்டத்தில் நம்ம குறித்து நிதானிக்க ஆரம்பிக்கும் போது, நமக்கே உண்டான இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்திற்கான உண்மை தன்மையில காணப்படும் போது நாம அதிக சோதனைக்கு உட்படக்கூடியவர்களாகவும் பரீட்சிக்கப்படக்கூடியவர்களாகவும் அது காணப்படும். அது குறிப்பா இந்த பாஸ் ஓவர் சீசன்ல மற்ற நாட்களை காட்டிலும் 10 மடங்கு இதனுடைய சோதனையினுடைய வீரியத்தன்மை அதிகம் இருக்கும் என குறிப்பிடுவாங்க. நம்ம சப்ஜெக்ட்ஸ்ல கேட்டுட்டு வந்திருப்போம் அன்பானவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதனுடைய 10 மடங்கு வீரியத்தன்மை என்பதாக பார்க்கும்போது சகோதரருடைய எழுத்துக்கள் இது எங்க காணப்படுதுன்னா, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 135, ரீப்ரின்ஸ் நம்பர் 5191. இந்த 10 மடங்கு வீரியத்தன்மை என சொல்லுவாங்க இல்லைங்களா, சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கேட்டு வந்துருப்போம். ஸோ அதனுடைய ரெஃபரன்ஸ் பார்த்துட்டோம்னா, வருஷத்தினுடைய இந்த ஒரு காலப்பகுதியில் பாஸ் ஓவர் சீசன், அப்பேற்பட்டதான் இந்த காலப்பகுதியில் சோதனைகளானது விசேஷமாக அனுமதிக்கப்படக்கூடியதாக அங்க இருக்கு. இந்த நாட்கள்ல என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, கசப்பான வேர்களானது முளைத்தெலும்பி அது வளருவது என்பது வழக்கமாக அங்க காணப்படும். இந்த பாஸ் ஓவர் சீசன்ல நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ், முன்னுக்கு பின்னாக முரணாக யாருக்குள்ளேயே நடைபெறும் என சொல்லும் போது, சகோதர ஐக்கியத்துக்குள்ள நமக்குள்ளாக இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் இது நடைபெறும் என்பது வழக்கமான ஒன்று. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. இது ஏதோ ஒரு தருணத்தில் வரக்கூடியது அல்ல. அப்போ இந்த ஒரு கசப்பான வேர்களானது முளைத்தெலும்பி வளர்வது வழக்கமாக அங்க காணப்படும். எப்போ? குறிப்பா இந்த பாஸ் ஓவர் சீசன்ல. அதை தாண்டி மற்ற நாட்களையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பாஸ் ஓவர் சீசன்ல சகோதரங்க குறிப்பிடுறாரு, ஆனால் இந்த காலப்பகுதியோ, எந்த காலப்பகுதி? இந்த நினைவு கூறுதலுக்கே உண்டான அந்த சீசன், அந்த ஆயத்த நாட்கள்ல என்ன காணப்படுதுன்னா, 10 மடங்கு வலிமையான அளவுல அது கடந்து வரும். மிகப்பெரிய டெஸ்டிங்காக அங்க இருக்கு அன்பான சகோதர சகோதரி. அப்ப இந்த கசப்பான வேர் முளைய காரணம் என்னவாக அங்க காணப்படும்? சற்று நாம அந்த ஒரு கோணத்துல இப்ப நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, கசப்பு வருவதற்கு காரணம் என்ன என சொல்லும் போது, ஒருவேளை நீங்க நாம பேசக்கூடிய தருணங்கள், நாம சந்திக்கக்கூடிய தருணங்கள், நாம ஒருவர் அங்க கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதில், நம்முடைய அந்த கண்களினுடைய கான்டாக்ட்ல இது எல்லாத்துலேயுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அன்பானவர்கள். அப்போ ஒருவர் மற்றவரோடு கூட அந்த ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கும்போது தான் அந்த கசப்பான வேர்முளை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட்? ஸோ ஒரு ஆவிக்குரிய குடும்பம் இப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க, பூமிக்குரிய குடும்பம் இப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. இப்போ பூமிக்குரிய குடும்பத்தில் கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ரைட்? அப்போ ஒருவேளை மனைவி செய்யக்கூடிய விஷயங்கள் கணவனுக்கு பிரியமில்லாமல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல பிள்ளைகள் செய்வது
பெற்றோர்களுக்கு பிரியமில்லாம வாய்ப்பு இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன ஒரு நம்முடைய இருதயத்துக்குள்ள முளைக்கும்? கசப்பு முளைக்கும். ரைட்? அப்ப அந்த கசப்பு முளைக்கும் போது நாம என்ன பண்ணுவோம்? நம்முடைய கருத்துக்களை முன்வைப்போம். அதுக்கு முரணாக வேற ஒரு கருத்து வரும்போது அங்க என்ன பண்ணப்படும்னா, கருத்து பரிமாற்றத்தின் மூலியமாக கசப்பான வேர் அங்க முளைக்கும். நமக்குள்ள மனஸ்தாபம் இந்த பூமிக்குரிய குடும்பத்துல வருமா வராதா? வரும். ஆனா அதை அப்படியே நம்ம விட்டுட்டு, சண்டை வந்துருச்சு, சச்சரவு வந்துருச்சு, மனஸ்தாபம் ஆயிடுச்சு, அப்படியே நாம் அதை உடை தெரிந்தவர்களாக நம்ம போயிடுறோமா? எந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சு அந்த குடும்பத்தை நாம வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ இப்ப அந்த பூமிக்குரிய அந்த குடும்பத்துக்குள்ளேயே நம்ம இந்த அளவுக்கு கட்டமைச்சு ஒருங்கிணைச்சு சண்டை போட்டுட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சமாதானம் ஆறக்கு முற்படுறோம். அட்லீஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பேசலைனாலும் 1-2 நாட்கள்ல அந்த ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாயினால இல்லைனாலும் செயல்பாடுகள்ல இருக்கும் இல்லைங்களா? பாருங்களேன், இப்போ கணவர் வர்றாருன்னா மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா பேசாமல் இருப்பாங்க. ஆனால் சாப்பாடு போட்டு வச்சுட்டு போய் படுத்துங்கிடுவாங்க. ஏன் அதை செய்யணும்? அன்பு அன்பு பிரதானமாக செயல்படுது. அதன் நிமித்தம் 1 நாள் 2 நாள் பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் அங்கே காணப்படலாம். அப்போ அவங்க தட்டில் பரிமாறினது விஷயத்தை பார்த்துட்டு 2 நாள் பேசாமல் இருக்கக்கூடிய கணவன் 3ஆவது நாள் என்ன பண்ணலான்னா, சாப்பிட்டியாம்மா கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்போ அந்த அன்பு என்ன ஆகுதுன்னா, அன்பானவர்களே, ஒரு இணக்கத்தை கொண்டு வருது. அப்போ அதே ரீதியில் இப்போ இந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ள வாங்களே. இந்த ஆவிக்குரிய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறோம்? கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு இருமல் வருது. யாரெல்லாம் காணப்படுறோம்? கணவனாக காணப்படக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள். அப்ப அதே நேரத்தில் அன்பான சகோதர சகோதரிகளே, மற்ற இளைய சகோதர சகோதரிகள் அங்க காணப்படுவாங்க. குறும்பு யார் செய்யலாம்? அந்த பூமிக்குரிய ஓட்டத்துல குறும்பு ஒருத்தர் செய்யறாங்க, பலகீனமானவங்க செய்யறாங்க, இன்னொருத்தர் அரவணைச்சு கொண்டு போயிடுறாங்க. அதே வகையில இந்த ஒரு பாகத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் காணப்படக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகள் காணப்படுறாங்க. இப்ப இங்கேயும் என்ன நடக்குதுன்னா, கான்ட்ரடிக்ஷன்ஸ், முரண்பாடுகள் வருது. அப்படிங்கிறதுக்காக உடனடியா இந்த சகோதரன் சகோதரி எனக்கு விரோதமாக பண்ணிட்டாங்க, அதனால இனிமே நான் அவங்களோட பேச்சுவார்த்தையை கட் பண்ணலாமா? கூடாதுன்னு சொல்லிட்டு எளிமையா போயிடலாம். அப்ப இதுக்குள்ள சொல்யூஷன் சொல்லுங்க. இங்க ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லிட்டோம். பூமிக்குரிய பாகத்துக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டோம். ஆவிக்குரிய பாகத்துக்கு என்ன பண்ணலாம்? அன்பான சகோதர சகோதரிகளே, எளிமையான விஷயங்கள், ஒரு கருத்து பரிமாற்றம் ஒருவேளை அந்த இடத்துல காணப்படும் போது இந்த கசப்பான வேர்களானது முளைத்தெழும்ப ஆரம்பிச்சதுன்னா தான் நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அங்க கட் பண்ண ஆரம்பிக்கிறோம்னா, அந்த இடத்துல தேவையானது என்ன? மனம் விட்டு பேசணும். அன்பானவர், எப்படி ஒரு கணவன் மனைவி, எப்படி பிள்ளைங்க மனம் விட்டு பேசுறாங்களோ, அப்பா நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, போய் பிள்ளைங்க பேசுறாங்க. ஒருவேளை அந்த பெற்றோர் பிள்ளைகளை ஏதோ ஒரு தண்டிப்பு செஞ்ச பிற்பாடு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. ஏன் போய் அவங்க தேற்றணும்? அன்பின் நிமித்தம். இவ்வாறு அன்பான சகோதர சகோதரிகள், இந்த ஒரு ஆவிக்குரிய குடும்பத்திலும் பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். ஒருத்தர் பலவான்களா இருக்கலாம், ஒருத்தர் பலவீனர்களாக இருக்கலாம். அப்ப இந்த ஒரு இசைவு என்பது தேவைப்படணும்னா என்ன தேவைப்படுதுன்னா, மனசு விட்டு பேசுங்க. சகோதரனே சகோதரியே, இந்த இடத்துல நீங்க செயல்பட்டது எனக்கு ஒரு விஷயத்தை காயப்படுத்துச்சு. இருந்தாலும் இந்த விஷயத்தை உங்க கூட நான் சொல்லிடுறேன், நாம இணக்கமாயிடலாம். அது அவர் சரி செஞ்சுக்கணும், சரி செஞ்சுக்காதது அவருடைய வேலையாக அங்க இருக்குது. ஆனாலும் அன்பானவர்களே, அதை நம்ம தெரிவிச்ச பிற்பாடு மனசை விட்டு பேசி அவரோட நம்ம இணக்கமாயிடும். ஆனால் குறிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு மெமோரியல் டேக்கு முன்னாடி எல்லாரும் நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை இதுக்குண்டான அனுபவங்கள் உங்களுக்கு கடந்து வந்துடும். அது மட்டுமல்ல அன்பானவர், அது வாயினால இணக்கமாவது, அது இருதயத்தினால அந்த இணக்கம் வேணும். அந்த இருதயத்தினால இணக்கம் என்பது மனசு விட்டு பேசணும். மனசு விட்டு பேசி, நாம பேசியது ஒருவேளை உங்களை காயப்படுத்தி இருந்துச்சா அதை கேளுங்க, அதை மன்னிப்பு வாங்குங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட இந்த ஆயத்த நாட்கள் இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டு பாருங்களேன். அப்போ நான் இப்படிதான் இருக்கேன், அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, நான் இறங்கி போக மாட்டேன்.
வேண்டாம் அன்பானவர். நீங்க எந்த அளவுக்கு இறங்கி போறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்த போதுமானவராக அங்க காணப்படுறார். அப்போ என் நடவடிக்கை ஒருவேளை ஏதோ உங்களை பாதிச்சுதா, நீங்க போய் கேளுங்க. நீங்க கீழே இறங்கி போங்க. அந்த கிரிப்பு வேண்டாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது எந்த ஒரு சகோதரனாகவும் சகோதரியாகவும் அங்க காணப்பட்டுட்டாலும் அந்த மேட்டிமையான சிந்தை இல்லாமல் அந்த கிரிப் எல்லாம் விட்டுட்டு உதறி தள்ளிட்டு வாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இதுக்கு நமக்கு ஒரு முன்மாதிரியாக அங்க காணப்படுறார். அப்போ ஒருவர் மட்டுமே தனித்து ஊழியம் செய்யக்கூடிய விஷயங்களை அங்க செய்யாம, இந்த ஊழியம் என்பது எல்லா சகோதர சகோதரிகளும் சேர்ந்து ஏறெடுப்பது என்பது அது திவ்ய ஏற்பாட்டில் அருமையாக தேவன் விரும்பக்கூடியதாக அந்த ஊழியம் அங்கு காணப்படும். அன்பான சகோதர சகோதரி, எப்படியாக இந்த கசப்பான கீரை என்பது அங்க அந்த பஸ்கா ராபோஜனத்துக்கு அவசியமாக அங்க காணப்பட்டுச்சோ, எதுக்கு அந்த கசப்பான கீரை என்பது அவசியமாக காணப்பட்டுச்சுன்னா பசியை தூண்டுவதற்கு. அப்போதான் அந்த ஆட்டுக்கடாவை அந்த புசிப்பதும், வெள்ளாட்டுக்கடாவை மன்னிக்கணும், வெள்ளாட்டுக்குட்டியை புசிப்பதும் மற்ற காரியங்களில் பங்களிப்பு செய்வதற்கு அந்த கசப்பான கீரை என்பது அங்கே தேவைப்பட்டுச்சு பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்போ நினைவு கூறுதலின் இந்த ஒரு பகுதியில் நமக்கே உண்டான அந்த கசப்பான கீரை என்ன என சொல்லும்போது, புளிப்பில்லாத அப்பமாகிய சத்தியத்தை புசிப்பதற்கான தீவிர பசியை நமக்கு கொடுக்கிறதற்காக இந்த மாதிரி என்பது தேவை. அப்போ இந்த மாதிரி என்பது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க கசப்பான கீரை. ஆனா நமக்கு இப்போ அந்த கசப்பான அனுபவங்களையும் சோதனைகளையும் அது நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கு. அன்பானவர்கள், நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 164. ஸோ அங்க கசப்பான கீரை பசியை தூண்டுச்சு. இங்க இருக்கக்கூடிய இந்த கசப்பான சோதனைகளும் அனுபவங்களும் எதுக்குன்னா, நாம் இந்த சத்தியத்தின் ஓட்டத்தில் இன்னும் தீவிர பசியை உண்டாக்கி நம்முடைய குணலட்சணத்தை நிரூபிப்பதற்காக இந்த பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் அங்க நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரி, இப்படிப்பட்ட விஷயங்களை நாம மேற்கொள்ளும் போது நம்முடைய பாடுகள் அங்க இருக்கு, நிந்தைகள் அங்க இருக்கு, அவமானங்கள் அங்க இருக்கு, நாம நிராகரிக்கப்படுறோம், நம்முடைய எக்லீசியால நாம ஒதுக்கப்படுகிறோம். எதுவாக இருந்துட்டாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, நாம இந்த ஒரு அர்ப்பணிப்புல வலி விலகினவர்களாக அல்லாம, அதே நேரத்தில் மறுதளிக்கிறவர்களாக இல்லாம நம்மை நாம் நிரூபிக்க வேண்டியவங்களாக அங்க இருக்கும். இதை குறித்து சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டோம்னா, ரீஃபரன்ஸ் நம்பர் 5640, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 171, அதே போல 187 நீங்க போய் தியானிச்சிங்கன்னா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லது சூழ்நிலையிலும் நமது ஆண்டவரை மறுதலிக்க மாட்டோம் என்றும், நம்முடைய உதடுகளினால் மாத்திரமல்ல நம்முடைய நடத்தையினாலும் அவரை அறிக்கை பண்ண வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகள், எந்த ஒரு சூழ்நிலை வந்துட்டாலும் நம்ம ஏதோ சோர்ந்து போகிறவர்களாக இல்லாம, மறுதலிக்கிறவர்களாக இல்லாம, இந்த சத்தியத்தின் ஓட்டத்தில் வழி விலகினவர்களாக இல்லாம, நம்ம என்ன பண்ணப்பட வேண்டியது இருக்குதுன்னா, நம்முடைய உதடுகளினால் மாத்திரம், இப்ப சப்ஜெக்ட்ஸ் எடுக்கக்கூடிய சகோதரனுக்கும் சேர்த்தான், ஏதோ பேசக்கூடியதுனால மட்டும் இல்லை அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு நடத்தையினாலும் அவரை அறிக்கை பண்ண வேண்டியவர்களாக இருக்கு. நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசமான வகையில் அங்க காணப்படணும். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அர்ப்பணிப்பின் விஷயத்துல இன்னும் நமக்கான அனுபவங்கள் என்ன தேவைப்படுகிறது இந்த நினைவு கூறுதலுக்கான இந்த ஆயத்த நாட்கள்ல எனும்போது, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 178, முதற் பேரானவர்களான சபை பரிசுத்த ஆவியினால் இப்ப ஜெனிப்பிக்கப்பட்டிருக்காங்க. எல்லா விதத்திலும் இப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, சத்திய போஜனம் அங்க கிடைக்குது. அப்படியாக டெய்லி நமக்கு சப்ஜெக்ட்ஸ் கிடைக்குது, டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்படியாக அதிகமான அறிவையும் ஸ்லாக்கியங்களையும் நாம அனுபவிச்சிட்டாலும், இவர்கள் உலகத்தை காட்டிலும் மிகவும் பொறுப்பு உடையவர்களாக இருக்கிறாங்க. ஏன் நாம பொறுப்புடையவர்களாக அங்க காணப்பட வேண்டும்னா, உலக ஜனங்களுக்கு இப்பேற்பட்டதான மாபெரும் சத்திய விருந்து என்பது இல்லை அன்பானவன்.
இப்பேற்பட்டதான மகா பரிசுத்தம் என்பது இல்லை. இந்த ஒரு அறைக்குள்ள ஒரு சிறு குடும்பமாக இருக்கக்கூடிய நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா நம்ம எவ்வளோ பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். ஏதோ நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை சப்ஜெக்ட்ஸ் கேட்குறோம், அப்புறம் போனோன்னா 6 நாள் நம்முடைய வேலையை பார்த்துட்டு அந்த டெய்லி ஒரு ஈவினிங் வந்து லாகின் பண்ணிட்டு அது கேட்குறமோ கேட்கலையோ இல்லை. அன்பானவர்கள், ரொம்ப பொறுப்புள்ளவர்களாக அங்கே காணப்படணும். வசனத்துக்கு முற்றும் முடிய கீழ்ப்படியணும். அப்படி ஒருவேளை நாம செய்யப்படாத போது, ஒருவேளை அப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சி இல்லாத போது, நம்முடைய ஊழியத்தில் பொறுப்புணர்ச்சி இல்லாத போது, நமக்கு சகோதர சகோதரிகளினால் நியமிக்கப்பட்ட அந்த ஊழியத்தில் பொறுப்புணர்ச்சி இல்லாத போது என்ன சம்பவிக்க கூடும்? அபாத்திரமாக நம்ம காணப்படும் போது, ஏனெனில் இவர்கள் மாத்திரமே இப்பொழுது 2ஆம் மரணத்திற்கான அபாயத்திலும் காணப்படுறாங்க. என்ன பிரதர், எப்போ பார்த்தாலும் 2ஆம் மரணம் 2ஆம் மரணம்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க, பயமுறுத்துற மாதிரியே சப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அன்பானவர்கள், அதனுடைய வீரியத்தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும். எட்ஜ் பாயிண்ட்ல நம்ம நிற்கிறோம். ஏன்னா இது உலக ஜனங்களுக்கு என்னங்கிறது தெரியாது. அர்ப்பணிப்புனா என்னன்னு தெரியாது, சத்திய ஓட்டம்னா என்னன்னு தெரியாது, ஊழியம்னா என்னன்னு தெரியாது, ஊழியத்தில் எங்களுடைய பங்களிப்பு என்ன தெரியாது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு நீங்க நம்ம எப்படி காணப்படுறோம்? பொறுப்புணர்ச்சி காணப்படுதா? நம்முடைய ஊழியத்தில் நாம் எந்த அளவுக்கு திரைக்கு பின்னாக இருந்து வேலை செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சி தேவை. எல்லா காரியங்களிலும் நம்மளை முதன்மைப்படுத்துவது வேண்டாம். எல்லா காரியங்களிலும் நம்மளை முதன்மைப்படுத்தி ஒன்றும் கிடைக்க போறது. ஏன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து திரைமறைவில் வேலை செஞ்சவராக இருக்கார். பிதாவாகிய தேவன் தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய தேவனாக அங்கே காணப்படுறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த 3.5 வருட ஊழியத்தில் தன்னை ஏதோ ஒரு வகையில் முதன்மைப்படுத்தியோ தன்னை வந்து எல்லா காரியங்களிலும் முதன்மைப்படுத்தி காமிச்சார்னா இல்லை. என் அப்பா சொல்றதை நான் செஞ்சேன், என் அப்பா என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செஞ்சேன். எல்லா காரியங்களிலும் தன்னை மறைத்து தேவனை முதன்மைப்படுத்துறார். அப்படிப்பட்ட ஊழியத்தை நீங்க மேற்கொள்ளுங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, இதே போன்ற பொறுப்புகள் ஒவ்வொரு ஊழியத்திலும் நம்ம செய்ய வேண்டியவங்களாக அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பாத்திரத்தன்மை இல்லாத போது நாம் அந்த 2ஆம் மரணத்திற்கு உண்டான அபாயத்தில் காணப்படக்கூடியவர்களாக அங்கே இருக்கும். சரி, இப்படி நாமே வந்து நிதானிச்சு பார்த்து இந்த ஒரு அர்ப்பணிப்பின் நாட்களில் ஆயத்தமாகுதல் அங்கே காணப்படும் போது பாடுகள் வரும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நொறுக்க சித்தம், பிதாவாகிய தேவன் நொறுக்க சித்தம் கொண்டதன் நிமித்தம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதுக்கு உடன்பட்டவராக அங்கு காணப்பட்டது நிமித்தம் அவருக்கு ரிவார்டு கிடைச்சது. அதே ரீதியில் அன்பான சகோதர சகோதரிகளை நமக்கு அங்கே பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 அங்கே பார்க்கும்போது, அன்பானவர்களே, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். ஸோ அவரோட கூட பாடுகள் அங்கே அனுபவிக்கும் போது தான் அவரோட கூட மகிமையில நம்ம உட்பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த காலத்து பாடுகள் என்பது அது நம்முடைய மகிமைக்கு பெற இருக்கக்கூடிய வெளிப்படக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை புரிந்தவர்களாக அங்கே காணப்படும். ஸோ எனக்கு இப்போ இந்த கான்செக்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. எத்தனை பேர் நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால நம்ம சொல்லியிருப்போம். அபாத்திரத்தன்மை அன்பானவர்கள். நான் இந்த ஒரு அர்ப்பணிப்பு செஞ்ச பிற்பாடு தான் வித்தியாசமான அனுபவங்கள்லாம் வருது. வேண்டாம் சொல்லாதீங்க. இது நீங்க அனுபவிக்கக்கூடிய பாடுகள் என்பது, கிறிஸ்துவின் நிமித்தம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள் என்பது வர இருக்கக்கூடியதான மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கர்த்தர் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஏதோ வந்து ஒரு ஜாலியான லைஃப் வாழ்ந்துட்டு போயிட்டாரா? 3.5 வருஷமே அவருக்கு வந்து நிந்தைகள் தான், பாடுகள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அன்பானவர்கள், இந்த காலத்து பாடுகள் இப்போ நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம பலவீனத்தில் தான் இருக்கிறோம். பலவீனத்தின் நிமித்தம் தான் நம்மளுடைய அந்த வாயிலிருந்து வார்த்தைகள் வருது. எவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன் தெரியுங்களா பிரதர்? எவ்வளோ பாடுகள் அவமானங்களை நான் சந்திக்கிறேன் தெரியுமா சிஸ்டர்? நம்ம சொல்கிறோம். ஆனால் வர இருக்கக்கூடிய மகிமையை நாம் வந்து ருசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இக்காலத்து பாடுகள் ஒன்றுமே இல்லை. வர இருக்கக்கூடிய மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதை புரிஞ்சுக்கணும். அப்போ கர்த்தருடைய ஆலோசனை என்ன எனும்போது அன்பானவர்களை இதை குறித்து பார்த்தோம்னா, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 234, ரீப்ரின்ஸ் நம்பர் 3548.
கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆலோசனை, என்னுடைய அவமானத்திலும் மரணத்திலும் பங்கெடுங்கள். ஸோ கர்த்தர் சொல்லக்கூடிய ஆலோசனை, என்னுடைய அவமானத்திலும் என்னுடைய மரணத்திலும் நீங்க பங்கெடுங்க. அப்படி நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டீங்கன்னா, என்னுடைய அடிச்சுவடுகளில் நடக்கக்கூடியவர்களாகவும் இப்படியாகவே நீங்க செய்வீர்களானால், நீங்கள் மெய்யாகவே அவருடைய சீஷர்களாகவும் சீஷிகளாகவும் இங்க காணப்படுவீங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்ப தற்காலத்தில் அனுமதிக்கப்படக்கூடிய சோதனை என்ன, அதற்கே உண்டான அனுபவம் நமக்கு என்ன கொடுக்கும் என சொல்லும்போது, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 316, ரெஃபரன்ஸ் நம்பர் 2115. தற்காலத்தின் பாடுகளிலும் சோதனைகளிலும் அவரோடும் அவருடையவர்கள் அனைவரோடும் கூட இந்த சோதனைகள் நமக்கு எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, நாம் ஐக்கியப்படுவதில் உறுதி அடைவதற்கு, ஐக்கியப்படுவதற்கு உறுதி கொடுக்கும் வகையில், எதிர்காலத்தில் அவரது மகிமையில் ஐக்கியப்படுவதற்கான நமது நம்பிக்கையை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு அன்பானவர். ஸோ இக்காலத்து பாடுகள் வருங்காலத்தினுடைய மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல என்பதனுடைய அந்த வீரியம் என்னன்னா, நாம் அனைவரோடும் கூட ஐக்கியப்படுவதற்கும், சோதனைகள் அனுமதிக்கப்படுவது ஏதோ மனக்கசப்பு அடைஞ்சு பிரிந்து செல்வதற்கு அல்ல அன்பானவர்களே. அதுல நம்மளை நிரூபித்து காண்ப அந்த ஐக்கியப்படுதல்ல, ஒருங்கிணைத்தல்ல, ஒன்றிணைந்து செயல்படுவதில் நிரூபித்து காண்பிப்பதற்கும், அதோடு கூட அப்படி நீங்க நிரூபிக்கும் போது எதிர்காலத்தில் அவரது மகிமையில் ஐக்கியப்படுவதற்கு நம்முடைய நம்பிக்கையை தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஸோ ஒவ்வொன்றையும் சற்று நிதானித்து பார்க்கலாம் இந்த நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்கள்ல. இப்படிப்பட்ட வகையில் நான் அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கர்த்தருடைய அனுபவங்களை நம்ம ஒருவேளை தொடர்பு படுத்தி பார்க்கலாமான்னா, நோ. அவருடைய அனுபவம் என்பது அது பரிபூர்ணமானது. எல்லாவற்றையும் அவர் பரிபூர்ணமாக அங்கே நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாரு. ஸோ நமது கர்த்தருடைய அனுபவங்களை நாம பெறக்கூடிய அந்த பலியின் ஜீவத்திற்கே உண்டான கசப்பான அனுபவங்களோட ஒப்பிட்டு பார்க்கலாமான்னா கூடாது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அங்கே இருக்குது என்பதை உணர்ந்தவர்களாக இன்னும் நம்முடைய ஓட்டத்தை எப்படி துரிதப்படுத்துறது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை போலவே அவருடைய அடிச்சுவடைகளை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமாக, விருப்பமாக, வாஞ்சையாக இருக்குன்னா, இயேசு கிறிஸ்து செய்வதை போலவே நாமும் செய்ய முற்படலாமா? ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டோம், அவருடைய பலிக்கு நம்ம ஒப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் செஞ்சிட்ட பிரகாரம் நம்ம செய்யலாமா என சொல்லும்போது, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 441, நாம் அவரது சீஷிகள் என சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பது என்பது, நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்ததை அல்லது செய்கிறதை அவர் எப்படி செஞ்சிட்டாரோ அதே ரீதியில நாமும் செய்யக்கூடியவர்களாக, இவை அனைத்தும் உலகத்துக்காக செயல்படுத்தப்பட போகிறதற்கு என்பதற்குண்டான எடுத்துக்காட்டாக அங்க இருக்கு. ஸோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து பலியின் ஜீவியம் அங்க செஞ்சிட்டார். அப்ப நானும் அதே போல செய்யணும்னா நமக்கே உண்டான பிளாட்ஃபார்ம் என்ன என சொல்லும்போது, உடன் சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஊழியம், அவர்களுக்காக செய்யப்படக்கூடிய பிரயாசங்கள், அதுல நம்முடைய பலியின் ஜீவியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறதுக்கு ஒப்பானதாக இருக்கு. இப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடன் சகோதர சகோதரிகள் எதுனாலும் வேலை செய்வாங்கங்கிற எண்ணமும் நாம கொள்ளக்கூடாது அன்பானவர்களே. நாம தான் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக பலியின் ஜீவியம் செய்ய வேண்டியவங்களாக இருக்கும். நமக்கு எல்லாரும் ஊழியம் செய்வாங்க, நாம சும்மா இருக்கலாங்கிற எண்ணம் கூடவே கூடாது. ஏன்னா நீங்களும் அர்ப்பணம் செஞ்சிருக்கிறீங்க, நம்மளும் அர்ப்பணம் செஞ்சிருக்கிறோம்னா, இந்த அர்ப்பணிப்பின் ஓட்டத்தில் நான் பலியாகணும், நான் பட்சிக்கப்படணும், அதுதான் முக்கியம். மற்றவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கண்டிப்பா தேவைதான். ஆனா அதுவே எண்ணமாக அங்க இருக்கக்கூடாது. அதையும் நாம ஜாக்கிரதையாக அங்க நினைவில் கொள்ள வேண்டும், நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்கள்ல. அன்பானவர்களை, இந்த ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஓட்டத்துல நம்முடைய பாத்திரம் என்ன, இல்லை நம்முடைய பங்களிப்பு என்ன என சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்பானவர்களே, நம்முடைய பாத்திரமானது அது சந்தோஷத்தின் பாத்திரமாக அங்க இருக்கு. அதே நேரத்தில் அது கசப்பின் பாத்திரமாகவும் அங்கு காணப்படும். ஸோ நம்முடைய இந்த அர்ப்பணிப்பு ஜீவியம் முழுவதுமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் அவருக்கே உண்டான பாத்திரமாக அங்கே இருக்குதுங்கும் போது, நம்முடைய மரணம் வரைக்கும் என்பது அது நமக்கே உண்டான பாத்திரம். அதில் சந்தோஷமும் காணப்படும்,
துக்கமும் காணப்படும், அவமானமும் காணப்படும், நிந்தையின் பாத்திரமும் காணப்படும், கசப்பின் பாத்திரமும் அங்கு காணப்படும். ஸோ இது எல்லாமே தாங்கிட்டு அரவணைச்சிட்டு தான் போகணும். இப்படிப்பட்ட வகையில் அந்த கசப்பில் நம்ம தைரியம் உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் பங்கெடுப்பது என்பது உண்மையிலுமே நாம் அவரை மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாக அங்கே இருப்போம். பாத்திரத்தன்மை. ஸோ இந்த ஒரு பாத்திரத்தன்மை இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம போய் அந்த அடையாளங்களில் பங்கெடுப்பது என்பது அபாத்திரத்தன்மை. அந்த அபாத்திரத்தன்மை என்பது அன்பானவர்களே கசப்பின் வேரோடு கூட நாம் அந்த பாத்திரத்தில் பங்கு பெறக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட வகையில் அந்த கசப்பில் தைரியமாகவும், அதாவது உறுதித்தன்மையோட உண்மையாகவும் பங்கெடுப்பது என்பது அவரை நினைவு கூறுகிறவர்களாகவும், நாமும் தைரியம் கொண்டு நம்முடைய அருமை கர்த்தருடன் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்கு நாம பாத்திரவான்களாக கருதும்படிக்கு களி கூற முடியும். அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப இதுக்கு எல்லாமே என்ன தேவைப்படுதுன்னா, இந்த நினைவு கூறுதலின் நாட்கள்ல குணலட்சணம் என்பது அங்க அவசியமாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு உண்மையான பிள்ளைகளும் நாம் எப்படியாக அங்கே செயல்பட வேண்டும்னா, வெள்ளைக்கல் பரணி போல அங்கே செயல்படும். எப்படி அந்த வெள்ளைக்கல் பரணி வந்து மூடியை வந்து ஓப்பன் பண்ணா அதனுடைய அந்த ஸ்மெல்லு ரூம் முழுசும் அங்கே போகுமோ, நம்முடைய அந்த பலியின் ஜீவியம் சகோதர சகோதரிகளுக்கு செய்வதும் சரி, மற்ற எந்த ஒரு காரியங்களும் சரி, வெள்ளைக்கல் பரணி போன்ற தங்களுடைய இருதயத்தில் அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக, நறுமணம் வீசக்கூடியவர்களாக நம்முடைய அந்த அர்ப்பணிப்பு என்பது ஏறப்பெற்றதான நறுமணங்களை பெற்று தர வேண்டியதாக அங்கே இருக்கு. அன்பான சகோதர சகோதரி, அப்ப நம்ம பல ஊழியங்களை செஞ்சிட்டாலும், பல வகைகளில் அந்த வெள்ளைக்கல் பரணி போல நறுமணம் வீசக்கூடியதாக நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு பிரகாசமான வகையில் இருப்பதற்கு நாம் அந்த குணலட்சண மாறுபாடுகளோடு செயல்படுவதற்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பல ஊழியங்களை செஞ்சிடலாம், பெரிய பெரிய ஊழியங்களை செஞ்சிடலாம், சின்ன ஊழியங்களை செஞ்சிடலாம். எல்லாத்துக்குமே அடிப்படையாக என்ன தேவைப்படுது என சொல்லும்போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் பேரிலும் நீதியின் பேரிலும் கொழுந்து விட்டு எரியும் அன்பின் வைராக்கியமும், அதே நேரத்தில் தம்மிடத்தில் தன்னடக்கமும் காணப்பட வேண்டும். ஸோ பெரிய ஊழியக்காரங்க பெரிய ஊழியம் செய்கிறாங்க, யாரா இருந்துட்டாலும் சரி, எப்பேற்பட்ட ஊழியங்களை நம்ம செஞ்சிட்டாலும் சரி, சின்ன ஊழியங்களை செஞ்சிட்டாலும் சரி, எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுதுன்னா தன்னடக்கம் என்பது அங்கே தேவைப்படுது. அப்போ தன்னடக்கத்தோடு கூட இந்த ஒரு பலியின் ஜீவியத்தில் நாம் ஏறெடுக்கப்படும் போது நமக்கே உண்டான இந்த பரிசுத்த ஆவி என்பது அங்கே கிடைக்கப்படுது. அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியில தெளிந்த புத்தியின் ஆவியை செயல்படுத்தக்கூடியவர்களாக அங்கே நாம் காணப்படணும். அன்பான சகோதர சகோதரிகளை, இதையும் நாம் நினைவிற்கொண்டவர்களாக, அன்பான சகோதர சகோதரிகளை, இப்போ நம்முடைய பாடத்தினுடைய இறுதிக்கு வரும்போது நாம் இந்த ஒரு நினைவு கூறுதலின் ஆயத்த நாட்களில் மேலும் மேலும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்ன என சொல்லி பார்த்தோம்னா, நினைவு கூறுதலின் தியானங்கள் பக்கம் 238 ரீப்ரிண்ட்ஸ் நம்பர் 4384 சகோதரருடைய விளக்கங்கள் அவங்க பார்க்கலாம். தங்களை போஷிக்க தேவன் கொடுத்துள்ளதான் இந்த சத்தியத்தை ஆராய வேண்டும். அதே நேரத்தில் இந்த தியானங்களை மேற்கொள்வது, சத்தியத்தை ஆராய்வதற்குண்டான நேரத்தை ஞானமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்படியாக இந்த வேத ஆராய்ச்சியில நம்ம உண்மையாக காணப்பட வேண்டும். அன்பான சகோதர சகோதரி, ஸோ வேத ஆராய்ச்சி செய்கிறோம், ஏதோ ஒரு அறிவு சார்ந்த வகையில் அங்கே காணப்பட்டு சப்ஜெக்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் செய்வது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நேரத்தை ஞானமாக கொடுத்து வேத ஆராய்ச்சியில் அங்கே உண்மையாக காணப்பட வேண்டும். அப்போ உண்மையாக காணப்படணும்னா என்ன செய்யப்பட வேண்டியது இருக்குன்னா, அதற்கே உண்டான வகையில் ஜீவிப்பவர்களாக நம்ம காணப்படும். ஸோ எழுத்துக்களின் பிரகாரம் நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியம் அங்கே காணப்பட வேண்டியதாக இருக்கு. இப்படி நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியில் வளர்ந்து வருவது என்பது நாம் இந்த ஓட்டத்தில் பலவான்களாக அங்கே வர முடியும். அப்படி பலவான்களாக வந்தோம்னா தான் மரண பரியந்தம் நம்மை உண்மையுள்ளவர்களாக அங்கே காண்பிக்க முடியும்.
நிரூபிக்க முடியும். இப்படிப்பட்ட வகையில் மேலும் சகோதரருடைய எழுத்துக்களை நம்ம பார்த்துட்டோம்னா, இந்த ஒரு நினைவு கூறுதலின் ஆயத்த நாட்களில் மேலும் நாம் சற்று பரிசோதிக்க வேண்டியது, சகோதரருடைய எழுத்துக்களில் அங்கே காணப்படுது, கூடுகைகள் மூலமாகவும் அதே நேரத்தில் வாசிக்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் எவ்வளவுதான் நம்ம கேட்டுட்டாலும் அது வாசிக்கிறதற்கு ஈடாகாது. எத்தனை தான் நம்ம சப்ஜெக்ட்ஸ் கேட்டுட்டாலும், எத்தனை தான் நம்ம டிஸ்கஷன்ஸில் அங்கே காணப்பட்டுட்டாலும் அது பத்தாது. என்ன தேவைப்படுதுன்னா, இந்த நினைவு கூறுதலின் ஆயத்த நாட்களில் சற்று நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். எதுக்காக என்ன சொல்லும்போது, எவ்வளவுதான் நம்ம கேட்டுட்டாலும் அது வாசிக்கிறதுக்கு ஈடாகாது. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம குறித்து யோசித்து பார்ப்பதற்கான ஒரு அருமையான தருணமாக அங்கே காணப்படுது. என்ன சொல்லும்போது, எவ்வளவுதான் நம்ம கேட்டுட்டாலும் அது பத்தாது. நம்ம தனிப்பட்ட தியானங்கள்ல அங்கே காணப்படணும். ஸோ இப்படிப்பட்ட வகையில் நம்ம சற்று நம்முடைய பாடத்தை முன்னாடி இருந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்கள் என்பது நம்முடைய சப்ஜெக்ட்ஸாக அங்கே இருக்கும்போது நம்ம என்னென்ன பார்த்துட்டு வந்தோம்? கர்த்தர் இயேசு தனி ஒருவராக அந்த பலியினை நிறைவேற்றிட்டாரு. அப்போ அந்த பலியில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே நொறுக்கப்பட்டார். அதே ரீதியில் நம்மையும் அங்கே நொறுக்க ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும். இதை குறித்து நம்ம தியானித்தோம். அப்போ அதே நேரத்தில் பார்க்கும்போது நம்மை செதுக்க ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும். அப்படி நம்ம செதுக்க ஒப்பு கொடுக்கப்படும் போது தான் ஜீவ கற்களாக நம்ம கூட்டி சேர்க்கப்பட முடியும். எதில்? ஆவிக்குரிய மாளிகையில் ஆவிக்குரிய கற்களாக அங்கே நம்ம கூட்டி சேர்க்கப்பட முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம மேலும் என்ன பார்த்துட்டோம்னா, வரும் இந்த பந்தி அனுசரிப்பை நம்ம முற்றுமுடிய பாத்திரத்தன்மையோடு அங்கே பங்கு பெறணும். அப்போ அந்த அபாத்திரத்தன்மையில் நம்ம கண்டிப்பாக பங்கு பெறக்கூடாது என்பதை நம்ம உணர்ந்தவர்களாக அங்கே செயல்படணும். அன்பானவர், அப்போ இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில், குறிப்பாக இந்த பாஸ்ஓவர் சீசனில் 10 மடங்கு வீரியத்தன்மையோடு கூட கசப்பான வேர் முளைக்க செய்யும். அப்போ அந்த வேர் முளைக்க செய்வதை விடாமல் நாம் நம்மளுக்குள்ள பார்த்து கொள்ள வேண்டியது, நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதே நேரத்தில் சோதனை என்கிற காற்றுகளினால நாம் அலைகழிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம இந்த சோதனையில் நம்ம அகப்பட்டவர்களாக இருக்கும்போது நாம் மறுதளிக்கக்கூடியவர்களாக அங்கே போயிடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரி, அப்போ அந்த ரீதியில் பார்க்கும்போது இந்த கசப்பு ஒருவேளை நம்ம இடத்துல காணப்பட்டு அதில் நாம் நிறைந்தவர்களாக இருந்துட்டோம்னா நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்பில் சரியான வகையில் பங்கெடுக்க முடியாது. ஸோ கசப்பு நிறைந்ததாகவே காணப்படும். இருந்துட்டாலும் நாம் நம்முடைய பங்களிப்பு இந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தில் சரியான வகையில் காணப்படும். நமக்கு கண்டிப்பாக கசப்பான வேர் இருக்கும். இருந்துட்டாலும் நம்முடைய பங்களிப்பு என்பது இந்த ஊழியத்தில் குறைஞ்சு போயிடக்கூடாது என்பதும் நமக்கு உண்டான எச்சரிப்பாக இங்கே காணப்பட்டுச்சு. ஸோ எவ்வளவுதான் நம்ம சத்தியத்தை ஆராயக்கூடியவர்களாக இருந்துட்டாலும் சரியான வகையில் நேரத்தை பிரயோகிக்கக்கூடியவர்களாக சத்தியத்தில் நம்ம அங்கே செயல்படணும். ஸோ எவ்வளவுதான் கேட்க அங்கே முற்பட்டவர்களாக அங்கே காணப்பட்டாலும் அன்பானவர்களே, வாசித்து தியானிப்பதற்கு அது ஈடாகாது என்பது தான் இந்த ஒரு நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்களில் நம்மை குறித்து பரிசோதிப்பதற்காக தேவன் தரக்கூடிய வார்த்தைகள் அங்கே சகோதரருடைய எழுத்துக்களிலிருந்து அங்கே நம்ம முன் வச்சிருக்கிறோம். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மை குறித்து அங்கே பரிசோதித்து பார்க்கலாம். நினைவு கூறுதலுக்கான ஆயத்த நாட்களில் நம்மையே பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்முடைய புளிப்புகளை அகற்றி இந்த ஒரு பந்தி அனுசரிப்பில் பாத்திரத்தன்மையோடு கூட நம்ம பங்கு பெற தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கூட கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.